ஓகே, நாங்க எங்களோட வகுப்பு ஆரம்பம் செய்வோம். மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வீடியோ கிளியரா பிள்ளைகள்? வாய்ஸ் கிளியரா? வீடியோ வாய்ஸ் கிளியரா? மெசேஜ்ல போடுங்க. வீடியோ அண்ட் வாய்ஸ் கிளியரா? மெசேஜ்ல போடுங்க. ஓகே, ரைட் போதும். ரைட். ஓகே, இப்போ நாங்க எங்களோட வகுப்பை 8 மணி ஆயிட்டு வகுப்பு ஆரம்பம் செய்வோம். நாங்க சென்ற வகுப்புல கணனி வலையமைப்புல பயன்படுத்தப்படுகின்ற ஊடகங்கள் மீடியம்ஸ், கணனி வலையமைப்புல பயன்படுத்தப்படுகின்ற ஊடகங்கள் மீடியம் பார்த்தோம். ஊடகங்களை பொதுவாக பிள்ளைகள் 2 வகைகளாக பிரிக்கலாம். அதுல முதலாவது வகை உங்களுக்கு தெரியும், கைடட் மீடியா அப்படின்னு சொல்லுகின்ற போது அது வந்துட்டு ஒரு வழிகாட்டி ஊடகம். அந்த வழிகாட்டி ஊடகத்துல 3 விதமான கேபிள்ஸ் இருக்கும். ஒன்று ட்விஸ்டட் பேர், இது 2 வகையில் இருக்கும். ஒன்று யூடிபி, இன்னொன்று எஸ்பிபி சொல்லி. அடுத்ததாக காக்சியல் கேபிள் காணப்படுது, காக்சியல். அடுத்ததாக எங்களுடைய ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் காணப்படுது. இது 3ம் எங்களுடைய கைடட் மீடியாவோட காணப்படுகின்ற ஊடக வகைகள். அடுத்ததாக கடித்த ஊடகத்துல பிரதானமான 3 வகைகள் காணப்படுகிறது அன்கைடட் மீடியாவோட. அதுல முதலாவது வானொலி அலைகள் என்று அழைக்கப்படுகின்ற ரேடியோ வேவ்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது நுணுக்கலைகள் என்று அழைக்கப்படுகின்ற மைக்ரோ வேவ்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி செங்கல் கதிர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த வைஃபை, இந்த ப்ளூடூத் போன்றவைகள் வானொலி அலைகளை பயன்படுத்தி தரவு பரிமாற்றத்தை மேற்கொள்ளுகின்றது. எங்களுடைய டிவி தொலைக்காட்சி ஸ்டேஷன், அதே மாதிரி ரேடியோ எஃப்எம் போன்றவைகள் இந்த வானொலி அலைகளை பயன்படுத்தி தரவு தொடர்பாடலை மேற்கொள்கின்றது. ஆனால் செட்டலைட் போன்ற செய்மதி தரவு தொடர்பாடல் ஊடகங்கள் எங்களுடைய மைக்ரோ வேவ்ஸை பயன்படுத்தி தொடர்பாடலை மேற்கொள்ளுகின்ற அதே வேளை எங்களுடைய தொலைபேசி ஜிஎஸ்எம் போன்ற மொபைல் நெட்வொர்க்ஸ் இணைப்புகளும் இந்த மைக்ரோவேவை பயன்படுத்தி தொடர்பாடலை மேற்கொள்கின்றது. இப்ப நாங்க ஒரு வினா ஒன்று நாங்க விட்டுட்டு சென்றோம். அந்த வினாவுக்கான அட்டவணையை நாங்க பூர்த்தியாக்க வேண்டிய தேவை. முதலாவது சொல்லப்படுது பிள்ளைகள் காரணிகள் முதலாவது தரப்பட்டிருக்க உங்களோட டியூட்டை நான் எடுத்துக்கொள்றேன். காரணிகள் தரப்பட்டிருக்கு. அந்த காரணிகள்ல முதலாவது தரப்பட்டது ஸ்பீட். ஆகவே நாங்க எங்களுடைய டியூட்ல ஏற்ற மாதிரி நான் காரணிகளை அடிப்படையாக வச்சு இந்த காரணிகளை 1 என்று எடுத்துக்கொள்வோம். 2, 3, 4, 5, 6 காரணிகள் காணப்படுகிறது. 2, 3, 4, 5, 6 2, 4, 6, 7, 2, 4, 6, 7 காரணிகள் காணப்படுகிறது. 5, அதே போன்று 6, 7 காரணிகள் காணப்படுகிறது. முதலாவது தரப்பட்டது அவங்களோட டியூப்ல யூடிபி, 2வது தரப்பட்டது எஸ்டிபி, 3வது தந்திக்கிறாங்க காக்சியல் கேபிள், 4வது தந்திக்கிறாங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இப்ப இதுல ஸ்பீடை பொறுத்த மட்டும் நீங்க சொல்லுங்க. ஸ்பீட் போர்ட் கிளியர் பிள்ளைகள் 2 பேரும் போர்ட் கிளியர்ல அனுப்பிக்கிறாங்க. போர்ட் கிளியர் பிள்ளைகள் போர்ட் கிளியர் தானே பிள்ளைகள்? போர்ட் கிளியர் இல்லையா? சிலர் நோ சார், கிளியர் சார், நோ சார், கிளியர் சார், கிளியர். இப்ப நான் எழுதுற விளங்க விளங்குதா? நாளைக்கு விளங்குதா? கிளியர் இல்லையா? இங்க எழுதுறது விளங்குதா? ஹலோ, நான் எழுதுறது விளங்குதா? இது விளங்குதா? சரி,
இப்ப என்ன மாதிரி இப்ப கிளியரா? இப்போ ஓகே அவளே? வரீங்க இப்ப பாருங்க இப்ப சரிதானே? இப்ப ஓகே தானே? இப்ப செக் பண்ணுங்க. இப்ப ஓகே. காரணிகள் ரைட். முதலாவது காரணி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட பத்தி பேசுது. முதலாவது காரணி ஸ்பீட பத்தி பேசுறதால ஆக வேகமானது இதுக்குள்ள யார் நீங்களே சொல்லுங்க. ஆக வேகமானது இதுக்குள்ள யார் நீங்களே சொல்லுங்க. ரைட். அப்ப இந்த இடத்துல வேகத்தை பத்தி பேசுறதால முதலாவது நாங்க ஸ்பீட பத்தி பேசுற நேரம் ஆக வேகமானது இதுல மிகவும் கூடியது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். மிகவும் கூடியது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். நோட் பண்ணிக்கோங்க. மிகவும் கூடியது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். மிகவும் கூடியது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மிகவும் கூடியது என்னன்னு பார்ப்போம். எங்க கடையில் தோன்ற லைட் செட்டப் செய்யலாம். ரைட். இதுக்கு அடுத்தது நீங்களே சொல்லுங்க. வேகத்துல நாங்க நம்பர் 1 2 வந்து போடுவோம் லேஸ் எங்களுக்கு. அப்ப நீதான் வேகத்துல மிக கூடிய ஆள். நீதான். இன்னும் 3 பேருக்கு சொல்லுங்க பிள்ளைகள். அடுத்த வேகத்தில் இருக்கிறார்கள் யாரு? உங்களோட நோட்ஸ்ல ஸ்பீட வச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ட்விஸ்டட் கேபிள் பிள்ளைகள் யூடிபி கேபிள் 10 Mbps தொடக்கம் 1000 Mbps வரை வேலை. ஆனா எஸ்பிபி 10 தொடக்கம் 100 Mbps. அப்ப யூடிபி ஒப்படக்குள்ள எஸ்பிபி வேகம் குறையும். ஆனா எங்கட கோக்சியல் கேபிள் எடுத்து பார்த்தா அது 10 Mbps இருந்து 100 Mbps வரை வேலை. 10 Mbps இருந்து 100 Mbps வரை வேலை. நோட்ஸ் பாருங்க. ஆகவே இது எஸ்பிபி போல. அப்படின்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல அடுத்த வேகமானது மிகவும் கூடியது சொல்லி போட்டு கூடியது என்று சொல்லி இதுக்கு கொடுக்கலாம் 2வது. கூடியது கொடுக்கலாம் 2வது. அப்ப இது சொல்லப்படும் நோட்ஸ் என்னன்னு சொல்லி 10 Mbps தொடக்கம் 1000 Mbps. 1000 Mbps என்பது 1 Gbps. இவரு சொல்லப்படுது 10 Mbps தொடக்கம் 100 Mbps. இவருக்கும் சொல்லப்படுது 10 Mbps தொடக்கம் 100 Mbps. அப்ப நாங்க இவருக்கு கொடுக்கலாம் வேகம் கூடியது குறைந்தது கொடுக்கலாம். குறைந்தது இதுவும் குறைந்தது என்று கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு நாங்க இவருக்கு வேகத்துக்கு தரலாம். இது 10 தொடக்கம் 1000 Mbps. இது 10 தொடக்கம் 100 Mbps. இதுவும் 10 தொடக்கம் 100 Mbps. இதர வேகம் என்ன உங்களுக்கான வினா? ஃபைபர் ஆப்டிக் வேகம் என்ன? ஃபைபர் ஆப்டிக் மேக்ஸிமம் வேகம் என்ன? 10 Gbps. அப்ப இது 100 Mbps இருந்து
10 GBps வரை காணப்படும். 10 GBps வரை காணப்படும். இதுதான் வேகத்தை பயன்படுத்திய முதலாவது தரவு. வேகத்தை அடிப்படையாக கொண்ட முதலாவது தரவு. அளவொலினா ரோங் இல்ல, அளவொலினா சரி. அளவொலினா சரி பிள்ளைய, பிரச்சனை இல்லை. அதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம் தானே, யாரு வேகம் கூட யாரு வேகம் குறைன்னு சொல்லி அளவு திட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அளவு எழுதினாலும் ஓகேயா, அளவு எழுதினா பிள்ளையா சார் கேட்டிருக்கு, அளவு எழுதினாலும் ஓகே, அளவு எழுதினாலும் ஓகே. இப்ப ரெண்டாவது முடியல ரெண்டாவது தந்திக்கிற பாயிண்ட்ஸை பார்ப்போம். டியூப்ல இரண்டாவது தந்திக்கிறாங்க உங்களுக்கு மேக்சிமம் கேபிள் லென்த். கேபிள் லென்த் ஆக கூடியது யாருக்கு? கேபிள் லென்த் மேக்சிமம் யாரு? அப்ப லென்த பொறுத்த மட்டும் இது 2000 மீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் வரையும் போகும். இது ஆக 100 மீட்டர், ஆக 100 மீட்டர். இது மேக்சிமம் 500 மீட்டர் போகும். இதுவும் 100 மீட்டர் வரை தான் இருக்கும். இதுவும் 100 மீட்டர் வரை தான் இருக்கும். ஆகவே 500 100 100. இரண்டாவது பாயிண்ட் சொல்லினது உங்களுக்கு தெளிவா பிள்ளைகள்? இரண்டாவது பாயிண்ட் சொல்லினது உங்களுக்கு தெளிவா? இரண்டாவது பாயிண்ட் சொல்லினது உங்களுக்கு தெளிவா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் 2000 கிலோமீட்டர் அல்லது 2 மீட்டர். 2 கிலோமீட்டர். அடுத்ததாக கோக்சியல் 200 வேலை செய்யும், 500 வேலை செய்யும். 200 வேலை செய்யறது தின் கேபிள், 500 வேலை செய்யறது திக் கேபிள். 500 திக் கேபிள். ஓகே. மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு தந்திக்கிறாங்க குறுக்கீடு. குறுக்கீடு அப்படிங்கிற என்னடா பிள்ளைகள்? மின்காந்த குறுக்கீடு. சூழல்ல இயல்பாக மின்காந்த அலை இருக்கும். அந்த மின்காந்த அலையால குறுக்கீட்டுக்கு உட்படுற வீதம் ஆக கூடுதலாக இருக்கிறது. யாருன்னு கேட்டா நம்மளுடைய இந்த தம்பிதான். ஏன்னா இது கவசம் விடப்படல. குறுக்கீட்டு மிகவும் குறைந்தது யாருன்னு கேட்டா ஃபைபர் ஆப்டிக். இவரு கொஞ்சம் குறைஞ்சது, இவரும் குறைஞ்சது. ஏன்னா இவரையும் கவசப்படுத்திக்கிறாங்க, இவரையும் கவசப்படுத்திக்கிறாங்க. ஆகவே மூணாவது குறுக்கீடை பொறுத்த மட்டும் மின்காந்த குறுக்கீடு மிக குறைவு, தாக்கம் மிக குறைவு, இங்க குறைவு அல்லது இல்லை என்று கூட சொல்லலாம். ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கு மிக குறைவு என்று சொல்லலாம் அல்லது இல்லை என்று சொல்லலாம். இங்க மிக அதிகம், இங்க மிக அதிகம், இங்க ஆக குறைவு, இங்க குறைவு, இங்கே நாங்க குறைவு என்று எழுதலாம் அல்லது அதிகம் என்று எழுதலாம், குறைவு என்று எழுதலாம். எழுதிக்கோங்க. அப்ப ஆக கூட மின்காந்த குறுக்கீடு யூடிபில. எஸ்டிபிக்கு மின்காந்த குறுக்கீடு குறைவு, காரணம் அது கவர் பண்ணப்பட்டிருக்கு. மின்காந்த குறுக்கீடு அறவே இல்லை, மிக குறைவுன்னு சொன்னா ஃபைபர் ஆப்டிக் கோக்சியல் கவர் பண்ணினதால மின்காந்த குறுக்கீடு கொஞ்சம் குறைவுதான். இந்த பாயிண்ட்ஸும் பிள்ளைங்க இந்த பாயிண்ட்ஸும் ஓகே பிள்ளைங்க, இந்த பாயிண்ட்ஸும் ஓகே. இவட பாருங்க, மின்காந்த குறுக்கீடு என்றது சூழல்ல காணப்படுகின்ற காந்த குறுக்கீடு அலை அந்த குறித்த ஊடகத்தை தாக்குறது. இது கடுமையாக கவர் பண்ணப்பட்டதால காந்த குறுக்கீடு மிக குறைவு. அது பிரதிகூலம் பிள்ளை, அது டிஸ்அட்வான்டேஜஸ். மின்காந்த குறுக்கீடுங்கிறது மிக குறைவு, மிக அதிகமாக குறுக்கீடுக்கு உட்படும். இது குறைவு, இதுவும் குறைவு. ரைட், ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது நாலாவது பாயிண்ட். நாட்டு போர்ட் எழுதிக்கிறேன், பார்த்தது. நாலாவது பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்ற தமிழாக்கம் அளிக்கோங்க பிள்ளைகள். இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் என்ற தமிழாக்கம் அளிக்கொள்ளுங்க. செலவு, அதை அமைக்கிற செலவு, அதனை நிறுவுற செலவு. மின்காந்த குறுக்கீடு அடுத்ததாக இருக்கிற இன்ஸ்டாலேஷன் காஸ்டினுடைய தமிழாக்கம் செலவு. இதை நிறுவுறதுக்கு ஆக கூட செலவு, ஆக கூட காசு எங்க சரிவடையும்னா ஃபைபர் ஆப்டிக் மிகவும் கூடியது. செலவு மிகவும் கூடியது, செலவு மிகவும் கூடியது. அப்போ ஃபைபர் ஆப்டிக் கழிக்கொள்ளுங்க. செலவு மிகவும் கூடியது. யூடிபிக்கு மிக குறைவு, இது ரெண்டு சும்மா போடுங்க. அதிகம், மிக அதிகம் இல்ல, அதிகம். கிட்டத்தட்ட ரெண்டும் சமமான அளவு செல்வாக்கு செலுத்தும். மிக குறைவு, அதிகம், அதே மாதிரி மிகவும் கூடியது. நான் சொல்றது கேட்டுடுங்க, போட்டு செக் பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல. செலவுங்கிறதுல எழுதிக்கோங்க. யூடிபிக்கு
மிக குறைவு, மிக குறைவு. எஸ்பிபிக்கு அதை விட கொஞ்சம் அதிகம். ஆக்சிஜனும் கிட்டத்தட்ட அதே செலவு தான் ஏற்படும். அதிகம் என்று எழுதுங்க. இவருக்கு மிக அதிகம் என்று எழுதுங்க. செலவு ஆக கூட யாருக்கு? ஃபைபர் ஆப்டிக். போர்ட் கிளியர்ங்கிறார்கள். பார்த்து கொஞ்சம் எழுதிக்கோங்க, பார்த்து கொஞ்சம் எழுதிக்கோங்க. கேட்டு கொஞ்சம் எழுதிக்கோங்க. சாரி, பார்த்து இல்ல, கேட்டு கொஞ்சம் எழுதிக்கோங்க. என்னன்னு பார்ப்போம். போர்ட் கேஸ் எனக்கு இந்த விளங்குதுதான், உங்களுக்கு தான் கண் விளங்குது தெரியாது. எனக்கு என்ன விளங்குதான் போர்ட். இது ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சோம். ஒரு பிள்ளையர் போர்ட் கிளியர் என்னன்னு பார்ப்போம். ரைட், நாடுகளை செட் பண்ணிட்டா என்னன்னு பார்ப்போம். ஓகே, நான் பார்க்கிறேன். ஒரு கேள்வி வந்திருக்கேன். சார், எஸ்டிபி விட யூடிபிக்கு செலவு கூட தானே சார்? பிகாஸ் அதால ஸ்பீட் கூட தானே. யூடிபி ஸ்பீட் உங்களுக்கு தெரியும், டியூப்ல தந்திரிக்கும் 100 தொடக்கம் 1000 mbps. ஆனா எஸ்டிபி தந்திரிக்கும், சாரி 10 தொடக்கம் 1000 mbps. ஆனா எஸ்டிபி தந்திரிக்கும் 10 தொடக்கம் 100 mbps. அந்த வகையில கொஞ்சம் வேகம் அது யூடிபி குறைவு. இது சிஸ்கோட இது நோட்ஸ் ரெஃபரன்ஸ். சிஸ்கோட நோட்ஸ் ரெஃபரன்ஸ் ரைட். அது உங்களுக்கு தேவை, நான் போட்டுக்கிறோம் பாருங்க. சிஸ்கோட நோட்ஸ் ரெஃபரன்ஸ் இது. அந்த வகையில இவர் கொஞ்சம் வேகம் குறைவு. கவசம் விட்டுருக்கிறாங்க, அதனால செலவு கூட. கவசம் விடுறதால செலவு கூட. நார்மலா யூடிபி கேபிள் வாங்குறதை விட எஸ்டிபி கேபிளுக்கு நாங்க செலுத்துற பணம் கூட. ரைட், நான் ஒண்ணுமே செய்யல. இப்போ ஓகே சார், கிளியரா இருக்கீங்க. நான் ஒண்ணுமே செய்யல. என்னடா செஞ்ச? ஒண்ணுமே செய்யலையேடா, ஒண்ணுமே செய்யலையே. இப்ப கிளியராம், ஒண்ணும் செய்யல. சரி பாப்பா, அப்படி இருந்துட்டோம் ஆமி. ஓகே, இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. செக்யூரிட்டி. செக்யூரிட்டி என்று சொன்னா பாதுகாப்பு. செக்யூரிட்டி என்று சொன்னா பாதுகாப்பு. பாதுகாப்பை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், பாதுகாப்புல அதிக கூடியது யாராக இருக்கும்? பாதுகாப்புல மிகவும் கூடியது யாரா இருக்கும்? வெரி குட், வெரி குட். மிகவும் கூடியது எங்கட ஃபைபர் ஆப்டிக் கேபிளா இருக்கு. அப்ப பாதுகாப்பு என்ற இடத்துல நோட் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். பாதுகாப்பு என்ற இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மிகவும் கூடியது. பாதுகாப்பு மிகவும் கூடியது. மிக குறைந்தது எங்க? பாதுகாப்பு பார்ப்போம். பாதுகாப்பு மிக குறைந்தது எங்க? பாதுகாப்பு மிக குறைந்தது எங்க? யாருக்கு பாதுகாப்பு மிக குறைவு? யூடிபி. வெரி குட். அப்ப மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியோ வரும். அப்ப இது ஒரு அளவு அதிகமா இருக்கும், இதுக்கும் பாதுகாப்பு ஒரு அளவு அதிகமா இருக்கும். காரணம் கவசமிடப்பட்டது. ஓகே, அப்ப அந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு விட்டு தந்திக்கிறாங்க. ஒடுக்கல். ஒடுக்கல் நல்லா விளைவிக்கோங்க பிள்ளைகள். சக்தி. ஒடுக்கல் நல்லா விளைவிக்கொள்ளுங்க. ஒடுக்கல் விளைவிக்கொள்ளுங்க. சக்தியை பொறுத்த மட்டும் வீச்சு, அதாவது சென்டரிலிருந்து ரிசீவர் நோக்கி சமிக்கை செல்லுகின்ற போது இந்த ஊடகத்தின் ஊடாக சென்டர் அனுப்பின அதே வீச்சுல எந்த சக்தியில எந்த குறைவும் இல்லாம நல்ல தரமாக நல்ல வீச்சாக அனுப்பும் எந்த கேபிள் பார்ப்போம். ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அதனால இப்ப எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மாறா ஸ்பீட்ல வந்து சேருது. அப்ப ஆக மோசமானது என்ன? ஆக மோசமா பாதிக்கிறது எதா இருக்கும்? யூடிபி இருக்கும். ஆகவே இங்க என்ன கேள்வி? பாதுகாப்புக்கு கீழே ஒடுக்கல் என்பது நன்மையான விடயமா தீமையான விடயமா? ஒடுக்கல் ஏற்படுறது, அலையில சக்தியில குறைவு ஏற்படுறது நன்மையா தீமையா? ஒடுக்கல் நன்மையான போயிடுச்சா தீமையான போயிடுச்சா? ஒடுக்கல் நன்மையான போயிடுச்சா தீமையான போயிடுச்சா? ஒடுக்கல் நன்மை உங்களுக்கு, ஒடுங்குறது நன்மை உங்களுக்கு, ஒடுங்குறது பேட். அந்த பேட் மிக குறைவு ஃபைபர் ஆப்டிக்ல,
மிக குறைவு ஃபைபர் ஆப்டிக்ல. ஒடுக்கல் மிக அதிகம் எங்க இதுல குறைவு, இதுலயும் குறைவு. அதாவது மேல செலவுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியோ வந்து விடும். நோ, செலவுக்கு இல்ல, குறிப்பிட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியோ வந்து விடும். ஆகவே ஒடுக்கல் மிக அதிகம், இங்க பரவாயில்ல, இங்கேயும் பரவாயில்ல, இங்க மிக குறைவு, இங்க மிக குறைவு. நோட் பண்ணிக்கோங்க அப்படியே, இங்கு மிக குறைவு. நோட் பண்ணிக்கோங்க, இங்கு மிக குறைவு. நோட் பண்ணிக்கோங்க. கடைசி பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க, இறைச்சல். இறைச்சல் என்பது நாங்க பின்னுக்கு படிக்க போறோம். ஒரு சமிக்கையோட பிற தேவையற்ற சமிக்கைகள் கலக்கிற நேரம் குறித்த சமிக்கையில ஏற்படுத்தப்படுகின்ற வேண்டத்தகாத ஒரு சத்தம், ஒரு நோ சென்சிட்டிவ் வந்து, அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சத்தத்துக்கு பேர் தான் இறைச்சல். இறைச்சலுக்கு பேட், அது இறைச்சல் நல்ல விஷயம் அல்ல. இறைச்சலுக்கு அதிகம் உட்படக்கூடிய டேபிள் என்ன பார்ப்போம். இறைச்சலுக்கு அதாவது வாரது கிளியர் இல்லாம இறையிறது, அந்த இறைச்சல் எங்க வரும் என்று கேட்டா யூடிபில. அப்ப இறைச்சல் என்ற நொய்ஸ் மிக கூட யூடிபில. அப்ப மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே வரும். மிக குறைவு என்ற ஃபைபர் ஆப்டிக்ல. இங்க பரவாயில்ல, குறைவு, பரவாயில்ல, குறைவு. இதுதான் எங்கட அந்த டேபிள ஃபில் பண்ண பாயிண்ட்ஸ் முறைகள். கிளியரா விளங்கிருக்கும் இப்ப? ஓகே, நோட் பண்ணி எடுங்க. எங்கட அடுத்த பகுதிக்கு நாங்க செல்லலாம். அடுத்த பகுதிக்குள்ள நாங்க செல்லலாம். அடுத்த பகுதிக்குள்ள போமா? ஓகே, இப்ப டியூட் எடுங்க. பேஜ் நம்பர் 4ல 3ல பேலன்ஸ்ல அப்படியோ நாங்க போறோம். ஓகே, ரைட். வீடியோ பாருங்க இப்ப. ரைட், இப்போ உங்களோட டியூப்ல பிளே தந்திக்கிற தலைப்பு தரவு பரிமாற்றத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தும் காரணிகள். தரவு பரிமாற்றத்துல பாதிப்பை ஏற்படுத்துற காரணிகள். தரவு பரிமாற்றத்துல யாரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க? தரவு பரிமாற்றத்துல 5 விதமான பாதிப்புகள் ஏற்படுது. இப்ப நான் சென்டர்னா எனக்கு தெரிஞ்ச செய்தியில் உங்களுக்கு வார நேரம் சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, போர்ட் தெளிவில்லை. சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, போர்ட் பிளர் பண்ணுது சார். சிலர் சொன்னீங்க போர்ட் புள்ளி அடிக்குது அப்படின்னீங்க. இதெல்லாம் இங்க இருந்து சூனூடாக, இணையத்தினூடாக தரவு உங்களுக்கு வந்தடைகிற நேரம் நான் அனுப்பின அதே குவாலிட்டியில வரல, சத்தியமா வரல. என்ன கேமராவை பார்த்தா கண்பட்டு போகும், அவ்வளவு கிளியரா இருக்கு. அவ்வளவு வெள்ளையா இருந்தே இல்லை, அவ்வளவு வெள்ளையா காட்டு முகத்தை இப்படி வெள்ளையா நாளைக்கு இருந்து இல்லை. ஆனா அதே கேமரா அதே குவாலிட்டியில உங்களுக்கு வருதுதான். நான் பொது நிறமாத்தான் இருக்கிறேனே தவிர உங்களுக்கு வெள்ளையா தெரியலையே. ஆனா எனக்கு எந்த கேமராவுல அவ்வளவு வெள்ளையா தெரியுது. ஆகவே நான் அனுப்பின அதே தரத்துல அந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா வரல. அப்ப தரவு பரிமாற்றத்துல சில இடையூறுகள், சில தடைகள் ஏற்படுவதனூடாக தரவு பரிமாற்றத்துல தரவினை அந்த சில காரணிகள் பாதிப்படைய செய்யும். அப்ப நோட்ஸ் போட்டிருக்காரு, தரவு பரிமாற்றத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தும் காரணிகள். தரவு ஊடுகடத்தலில் இடையூறு ஏற்படுத்தும் காரணிகள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ். டிரான்ஸ்மிஷன் தரவு ஊடுகடத்தல், இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இம்பேர்மெண்ட்ஸ் தடைகள், இடையூறுகள். அவ கணனி வலையமைப்புல தரவு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நோக்கி செல்லுகின்ற போது சில இடையூறுகள் ஏற்படுகின்றது. அவ்வாறான இடையூறுகள் 5. 1 மறைநிலை என்றா லேசா மைண்ட்ல ஞாபகம் மீதி சொல்லிக்காரன். ஆங்கில பதத்தை பாருங்க பிள்ளை, லேட்டன்சி என்று இருக்கு. லேட்டன்சியில இருக்கிற லேட்ன்றத புடிங்க, லேட்டன்சியில இருக்கிற லேட்ன்றத புடிங்க. லேட்டண்டா லேட்டா தரவு போறது. இப்ப உதாரணமாக இங்க இருந்து உங்களுக்கு தரவு 10 செகண்டுக்குள்ள வரணும்டா அது 15 செகண்டில் வந்தால் 5 செகண்ட் லேட் ஆகி வந்திருக்கு ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப 5 செகண்ட் லேட் ஆகி வந்தது தரவு பரிமாற்றத்துல ஏற்பட்ட ஒரு இடையூறா இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. 5 செகண்ட் லேட் ஆகி தரவு போனது தரவு பரிமாற்றத்துல ஏற்பட்ட ஒரு தடையா, தடை இல்லையா? அப்ப லேட்டன்சி என்ன அர்த்தம்? மறைநிலை என்ன? இன்சிக்கு பாயிண்ட்ஸ். தரவு சென்டர்ல இருந்து ரிசீவர் நோக்கி செல்லுகின்ற
வழமையான நேரத்தை விட கூடுதலான நேரம் எடுத்துச்சு பேர் யாரு? லேட்டன்சி, மறைநிலை. மறைநிலை அது ஒரு தடை. இரண்டாவது பட்டை அகலம். பட்டை அகலம்டா பேண்ட்வித். பேண்ட்வித்ல நாங்க யார மென்ஷன் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். பேண்ட்வித்ல யார மென்ஷன் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க. இந்த 100 Mbps யாரு? பேண்ட்வித்ல நாங்க சொல்லி காட்டுறது யாரு? MCQல கேட்ட ஆன்சர் பண்ணுங்க. பேண்ட்வித்ல நாங்க எழுதின பாயிண்ட்ஸ் யாரு? இது யாரு பேண்ட்வித்ல நாங்க மென்ஷன் பண்ணிடுறது? பேண்ட்வித்ல ஸ்பீட மென்ஷன் பண்ணிக்கிறோம். வெரி குட். 00 120. வெரி குட். நாங்க ஸ்பீட மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், தரவுட வேகம் வளமையான வேகத்தை விட கூடின சந்தோஷம் அது இடையூறுல கூட மாட்டா. அப்படி நிச்சயமா குறைந்த கூடாது. அப்ப வளமையான தரவு சென்றடைகின்ற வேகத்தை விட வேகம் குறைஞ்சா அந்த தரவு உரிய இடத்தை சென்றடைய நேரம் எடுக்கும். அப்ப மறைநிலை ஒரு காரணியா வருதாம் என்றா அந்த இடத்துல பேண்ட்வித் ஸ்பீட் நிச்சயம் குறைஞ்சிருக்கும். ஸ்பீட் குறைய போய்த்தானே பிள்ளைகள் தரவு லேட் ஆகி கிடைக்குது. அப்ப தரவு லேட் ஆகி போகுதாமண்டா வேகம் குறையுது. பஸ் வேகமாக ஓடலன்னு சொன்னா கிளம்புக்கு 4 மணிக்கு செல்ல வேண்டிய பஸ் 6 மணிக்கு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? பஸ் பிரேக் டவுன் ஆனையா? இல்ல. அப்ப பஸ் ஸ்லோவா ஓடி இருக்கு. அப்ப வேகம் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா மறைநிலை தோன்றும். பேண்ட்வித் என்பது வேகம் குறைவடைதல். அப்ப இது ஒரு தடை. மூணாவது சொல்றாங்க இரைச்சல். இப்ப சொன்னோம் நாங்க ரேடியோ FM போடக்குள்ள சில நாட்களில் சில நேரங்களில் சக்தி FM, சூரியன் FM எந்த ஒரு இரைச்சலும் இல்லாமல் கனிங் என்று வேலை செய்யும். கனிங் என்று ஒலிக்கும். நல்ல துல்லியமாக வேலை செய்யும். ஆனா ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு அந்த துல்லியம் குறைவு. நாங்க எங்க வாகனத்துல காருக்குள்ள சந்திக்கிற என்னோட வாகனத்துல ஃபோக் லைட்டை ஓன் பண்ணினோம்னா எங்களோட செட்ல வேலை செய்யற காருக்கு செட்ல வேலை செய்யற ரேடியோ FM எறையும். ஃபோக் லைட்டை ஓஃப் பண்ணினோம்னா எங்களோட ரேடியோ ஸ்டேஷன் சூரியன் சக்தி நல்ல தெளிவாக வேலை செய்யும். இப்ப சொல்லுங்க, FM வானொலி அலை உண்டு எங்களோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு கிடைக்கக்குள்ள எங்களோட ஃபோக் லைட்ல உருவாகிற ஒளி அலைகள் எங்களோட வானொலி அலைகளோட ஒன்றரை கலக்கிற நேரம் ஒரு தேவையில்லாத ஒரு வேண்டத்தகாத சத்தம் ஒன்று எங்களுக்கு ஏற்படுது. இந்த சத்தம் தான் இரைச்சல். வீட்டுல உமா கிச்சன்ல கிரைண்டரை போடுறத நீர் ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்தா டிவிக்குள்ள ஒரு அதிர்வு வருமா வராது? பார்த்துருக்கீங்களா? டிவிக்கு பக்கத்துல கம்ப்யூட்டருக்கு பக்கத்துல போன் இருக்கிறத அந்த போனுக்கு கோல் வந்தா டிவிக்குள்ள ஒரு அதிர்வு ஒன்று வருமா வராத? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? டிவிக்குள்ள ஒரு இரைச்சலோடு வருமா வராதா? இரைச்சலோடு வருமா வராதா? வெறும் அந்த வேண்டத்தகாத வெறுக்கத்தக்க இரைச்சலுக்கு பேர் தான் நாய்ஸ். அடுத்தது நொய்மை, ஒடுக்கல். ஒடுக்கல் என்கிறது நாங்க படிச்சிட்டோம். ஒடுக்கல் என்பது வீச்சு. ஒடுக்கல் என்பது அலையினுடைய சக்தி. அப்ப அலை நான் கதைக்கிற அதே சக்தியில மீண்டும் எங்களுக்கு உரிய இடத்துக்கு சென்றடையுமான்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு காலையில திங்கட்கிழமை அசம்பிளி நடத்துற நேரம் பிரின்சிபல் 3-2 பேசட்ட அவர் நல்ல சத்தமா பேசுவாரு. அது ஒரு 3 லைன் 4 லைன் 5வது லைனுக்கு சவுண்ட் நல்லா குறைஞ்சி 6வது லைனுக்கு நல்லாவே குறைஞ்சி கடைசி லைனுக்கு கேட்காது. அவனை சும்மா கதைச்சு கிரிப்பாங்க. என்னன்னு கேட்டார், கதைக்கிற விளையாண்டு இல்லமா. ஆனா அவர் போட்ட சப்தத்தை ஒரு அடைச்ச ரூமுக்கு போட்டா வடிக்கும். அந்த அளவு ஒரு சவுண்ட் போட்ட. இப்ப சொல்லுங்க, இவர் இந்த சவுண்ட் வேவ் தூரத்துக்கு செல்லுகின்ற போது அதுல சக்தி என்ன? இது குறையுதா கூடுதா? தூரத்துக்கு செல்லுகின்ற போது அதுல சக்தி குறையுதா கூடுதா? ஆன்சர் பண்ணுங்க. குறையுது. ஆகவே அதே பாடசாலையில ஆம்பிளிஃபயர்ங்கிற செட் இருக்கலாம். ஆம்பிளிஃபயர்ங்கிற செட், அந்த ஆம்பிளிஃபயர்ங்கிற செட்டை கனெக்ட் பண்ணி பிரின்சிபல் மைக்ல பேசுவார். பாருங்களா, ஆம்பிளிட்யூட் தான் ஒடுக்கல். ஆம்பிளிட்யூட குறைக்க வந்தது ஆம்பிளிஃபயர். எப்படி பேர் இருக்கலாம்? ஆம்பிளிட்யூட் ஒடுக்கல். ஆம்பிளிட்யூட குறைக்க வந்தது யாருன்னு கேட்டா ஆம்பிளிஃபயர். ஆம்பிளிஃபயர் டியூட்டி என்ன? நான் என்ன கதைக்கிற என்னுடைய சத்த அலையை அதுல பீச்சை கூட்டி அனுப்புறது. உண்மையா சத்தியமா நான் அந்த பீச்சில கதைக்கல, நான் நார்மலா கதைக்கிறேன். ஆனா என்னுடைய ஆம்பிளிஃபயர் மீது நான் கதைக்கிற சவுண்ட பீச்சை கூட்டி தூரத்துக்கு பரப்புது.
ஆகவே ஒரு இடத்துல இருந்து ஒரு அலை பரிமாறுகின்ற போது அந்த அலையினுடைய சக்தி, அந்த அலையினுடைய வீச்சு குறைகிறதுக்கு பேரு ஒடுக்கல். இதெல்லாம் தரவு பரிமாற்றத்துல நடக்கிற குறைபாடுகள். அதனால எங்களுக்கு பேரு தடையூறுகள், இடையூறுகள். தரவு பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகள் என்று பெயர் வழங்கப்படும். ஓகே, அடுத்ததாக திரிவு. திரிவு என்று சொன்னாலே சத்துக்கலாம் ஒரு சமிகை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அனுப்பப்படுகின்ற போது அந்த சமிகையினுடைய வடிவத்துல, அந்த சமிகையினுடைய சேப்புல, அந்த சமிகையினுடைய ஃபார்மேட் மாதிரியில மாற்றம் ஏற்பட்டால் அவ இப்படி வந்த அந்த அலை அது இருந்து சுருங்கிட்டா அவடத்துக்கு பேர் யாருன்னு கேட்டா திரிவு. இவை அனைத்தையும் நாங்க எங்களோட டியூப்ல இப்ப எக்ஸ்பிளைன்ல வாசிப்போம். ஓகே, ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், டியூப்ல நான் ஷேர் பண்ணிக்கொள்ள பார்த்துக்கோங்க. இப்ப உங்களோட டியூப்ல பிள்ளைகள், உங்களோட டியூப்ல தரவு பரிமாற்றத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தும் காரணிகள் 5. நாங்க பேசின மறைநிலை, நாங்க பேசின பட்டை அகலம் பேண்ட்வித், நாங்க பேசின இறைச்சல், நாங்க பேசின நோய்மை அல்லது ஒடுக்கல், அதே மாதிரி திரிவு. மறைநிலை என்பது அழகா சொல்றாரு, ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு அலகு தரவு செல்வதற்கு எடுக்கும் நேரத்தின் வெளிப்பாடாகும். நேரத்தின் வெளிப்பாடாகும் என்பதன் அர்த்தம் நேரம் கூடுதலாக எடுத்திருக்கு, லேட்டா போயிருக்கு, அதான் அந்த நேரத்தின் வெளிப்பாடு. இது பொதுவாக நான் சொன்ன மில்லி செகண்ட், மில்லி வினாடிகளில் அளவிடப்படுகின்றது. அண்டர்லைன் நேரத்தின் வெளிப்பாடு, அண்டர்லைன் மில்லி வினாடிகள். நேரத்தின் வெளிப்பாடுக்கு விளக்கம் மொழி கொள்ளுங்க, டைம் கூடுதலாக எடுத்திருக்கு, அதனால் அது இடையூறாக கருதப்பட்டிருக்கு. அதனால் அது இடையூறாக கருதப்பட்டிருக்கு. அடுத்த பட்டை அகலம். பட்டை அகலம் என்பது அதிர்வெண்கள் வீச்சாகும். உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள், நாங்க எங்களோட கேபிளுக்குள்ளால ஊடுகளத்துல தரவுகளை அளக்கிறதுக்கு பிட் பெர் செகண்ட் பயன்படுத்துற மாதிரி எங்களோட கதித்த ஊடகங்களுக்குள்ள தரவு அனுப்புறதுக்கு நாங்க அதனுடைய பேண்ட்வித் அளக்கிறது மெகா ஹெர்ட்ஸ் அல்லது ஜிகா ஹெர்ட்ஸ்ல. அப்ப ஃப்ரீக்வன்சியா இருக்கு கதித்த ஊடகத்திற்கா கைடட் ஊடகத்திற்கா பாப்போம். அதிர்வெண்கள் யாருக்கு, கதிர்த்தத்துக்கா கேபிள்களுக்கா? அதிர்வெண்கள் யாருக்கு, கதிர்த்தத்துக்கா கேபிள்களுக்கா? அதிர்வெண்கள் யாருக்கு? அதிர்வெண்கள் குறைகிறது தரவு பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு உயிர். கதிர்த்த ஊடகத்திற்கு தான் அதிர்வெண் என்று சொல்லணும். கைடட் மீடியாவுக்கு சொல்லணும் பிள்ளைகள் பிட் பெர் செகண்ட். அப்ப 100 மெகா பிட் பெர் செகண்ட் என்பது குறையும். அப்ப குறைஞ்சனுடைய வேகம் என்ன, இது குறையுது. இது ஹெர்ட்ஸ்களில் அளக்கப்படுகிறது. அப்ப அதிர்வெண் என்பது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வைங்க, இது கதிர்த்த ஊடகங்களை குறிக்கும். அப்ப அதிர்வெண்ணை அளக்கிற அழகு ஹெர்ட்ஸ். இது கைடட் மீடியாவா இருந்தா அதுல வேகம் பெரும்பாலும் குறையிற இல்லை, ஏன்னா அது கேபிளுக்குள்ள வரத்தால அதே வேகத்துல வரும். அப்படியான தாக்கங்கள் அதிகமாக ஏற்படுறது கைடட்டுக்கு இல்ல, அன்கைடட்டுக்கு. ஏன்னா கைடட் ஊடகம் இல்லையாது, இந்த வழியால வர்றது இந்த இடத்துக்குள்ள வந்து சேரும். அதனால அவங்களுக்கு பாதிப்பு குறைய அதிகமாக பாதிப்பை சந்திப்பது இவ்வாறான கதிர்த்த ஊடகங்கள். அப்ப அது ஹெர்ட்ஸ்ல அடக்கப்படுது. திரிவு டிஸ்டோர்ஷனுக்கு நோட் சொல்லிக்காரு, தொடர்பாடல் ஊடகத்தின் தாக்கம் காரணமாக. அண்டர்லைன் ஊடகத்தின் தாக்கம், அண்டர்லைன் ஊடகத்தின் தாக்கம் அல்லது மற்றும் மின் தூண்டல் காரணமாக. அண்டர்லைன் மின் தூண்டல். அப்ப 2 காரணங்களால திரிவடையலாம் ஒரு சமிகை. ஒன்று ஊடகம் தாக்குறது அல்லது மின் தூண்டல் காரணமாக பரிமாற்றப்பட்ட சமிகையின் பண்புகளில், அந்த பண்பை சொல்றாரு வடிவம் அப்படின்னு ஆங்கிலத்துல போட்டுக்கோங்க, ஷேப். ஷேப் போட்டுக்கோங்க. மாதிரியில் ஆங்கிலத்தை போட்டுக்கொள்ளுங்க ஃபார்மேட். ஃபார்மேட்ல ஷேப்ல மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு பேரு திரிவு. அப்ப அண்டர்லைன் வடிவம் அல்லது மாதிரி. வடிவத்துக்கு ஆங்கிலம் ஷேப், மாதிரிக்கு ஆங்கிலம் ஃபார்மேட். அப்ப பண்புல, வடிவத்துல, ஷேப்புல, மாதிரியில ஒரு மாற்றம் அடைந்தால் அதற்கு பெயர் வந்துட்டு திரிவு. திரிபுட மறுபெயர்
மேலுக்கு தந்திருக்கு. அப்ப இதுல திரிபுக்கு மறுபெயர் ஆங்கில பெயர் டிஸ்டோர்ஷன். அப்ப திரிபு என்பதை நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஊடகத்துல தாக்கம் அல்லது மின் தூண்டல் காரணமாக பரிமாற்றப்பட்ட சமிக்ஞையின் பண்புகள். சமிக்ஞையின் பண்புகள் என்பது அது வடிவம் இருக்கும் அல்லது அதனுடைய மாதிரி இருக்கும். அப்ப எம்சிக்குள்ள கேள்வி கேட்பாங்க, ஒரு சமிக்ஞையினுடைய வடிவம் மாற்றம் அடைவது, ஒரு சமிக்ஞையினுடைய மாதிரியில மாற்றம் ஏற்படுறது. என்னத்துக்கு உதாரணம் என்ன என்று கேட்டா ஆன்சர் திரிபு. இப்ப கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள், ஒரு கலப்பு சமிக்ஞை, ஒரு கொம்பசைட் சிக்னல் அனுப்பப்படுது. பாருங்க உங்களோட படத்துல பாருங்க, ஒரு கலப்பு சமிகை அனுப்பப்படுது. பாருங்க அனுப்பப்படக்க இதுல வடிவத்தை பாருங்க பிள்ளைகள், வடிவம் மாதிரி இருக்கு. இது போய் சேரக்குள்ள அதே வடிவத்துல போயிருக்கா, அதுல வடிவம் மாற்றம் அடைந்திருக்கா? நீங்களே சொல்லுங்க. அது போகக்குள்ள அதே வடிவத்துல போயிருக்கா, அதனுடைய வடிவம் மாற்றம் அடைந்திருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. அதனுடைய வடிவம் நிச்சயமாக மாறிருக்கு. இப்படி சமிஜைத ஸ்டைல், சமிஜைத வடிவம் சேஞ்ச் ஆகும்டா, அதுக்கு பேர் தான் திரிபு. விளங்கிட்டா? திரிபடைகிறன்னு சொல்லுவாங்க. நீ மாறிட்ட, நீ முந்தி மாறிட்ட, நீ திரிவடைஞ்சிருக்காயா? அவர் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு பெயர் தான் திரிபு. ரைட், அப்ப கிளியர் விளங்கிட்டது. ஓகே, அடுத்தது நொய்மை. நொய்மை என்று சொன்னால் ஒடுக்கலினுடைய மறுபெயர். பாருங்க நோட்ஸ்ல, நொய்மை என்றால் ஒடுக்கலினுடைய மறுபெயர். நொய்மைங்கிறது பாருங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டியூப்ஸ்ல பாருங்க, உங்களோட டியூப் என்ன இருக்கு, இந்த அலையில உயரத்தை நல்லா கவனிங்க. இது ஒரு உயரம், இது ஒரு அலையில உயரம், இதுவும் ஒரு உயரம். சரியா? நல்லா கவனிங்க. இந்த அலை உரிய இடத்துக்கு போக நாம் மார்க் பண்ணின அளவுல உயரம் இருக்கா, அந்த உயரம் குறைந்திருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. நான் மார்க் பண்ணின அளவுல வந்திருக்கா, அந்த உயரம் குறைஞ்சிருக்கா? மார்க் பண்ணுங்க. அந்த உயரம் குறைஞ்சிருக்கு. அப்ப அலையினுடைய உயரத்தை தான் நாங்க வீச்சம் என்று சொல்றோம். அலை கொண்டுள்ள சக்தியத்தை நாங்க வீச்சம் என்று சொல்றோம். அப்ப அலையினுடைய வீச்சில குறைவு ஏற்படுமாக இருந்தால் அதற்கு பெயர் தான் ஒடுக்கல். ஒடுக்கலின் மறு பெயர் தான் நொய்மை. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. நான் அம்பிளிஃபயரை வாங்கி பொறுத்திருக்கிறேன். பாருங்க, நான் ரோவிங் பண்றது அம்பிளிஃபயர். இந்த அம்பிளிஃபயர் மீது .1 இருந்து, அதாவது ஒரு பாயிண்டில இருந்து தரவை பரிமாற்றம் செய்யுது. .2க்கு வரக்குள்ள அந்த தரவு இன்ன அடிப்படையில வருது. பாருங்க, .1 தரவு இப்படி இருக்கு, .2 தரவு இப்படி வருது. அப்ப .1 இருந்து அனுப்பப்பட்ட அதே வீச்சில தரவு வரல. நீங்களே சொன்னீங்க குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்ப அம்பிளிஃபயர் என்னெஞ்சிருக்குன்னு பாருங்க, குறைஞ்ச அந்த அலையினுடைய உயரத்தை, அந்த அலையினுடைய வீச்சை கூட்டி கொடுத்துருக்கு. கூட்டி கொடுக்கக்குள்ள அதே உயரத்துல அல்லது அதை விட கூடிய உயரத்துல என்ன வெளி இடத்துக்கு தரவு பரிமாற்றப்படும். அப்ப அம்பிளிஃபயர் பயன்படுற நோக்கம் என்ன? ஒரு ஆன்சர் பண்ணுங்க. அம்பிளிஃபயர் பயன்படுத்தப்படுற நோக்கம் என்ன? ஒரு ஆன்சர் பண்ணுங்க. அம்பிளிஃபயர் பயன்படுவதன் நோக்கம் என்ன? ஒரு ஆன்சர் பண்ணுங்களேன். அம்பிளிஃபயர் பயன்படுத்தப்படுவதனுடைய இலக்கு என்ன? லேசா ஞாபகம். ஆம்ப்ளிடியூட் ஆம்பிளிஃபயர். ஆம்ப்ளிடியூட் என்று சொன்னா, அம்பிளிடியூட் என்று சொன்னா வீச்சு. அந்த வீச்ச கூட்ட வாரதுதான் வீச்ச. சவுண்ட கூட்டு, சரி, சவுண்டுல என்னுடைய சத்த அலையில வீச்சு தானே அலை உயரம் அறிக்கிறது தீர்மானிக்குது. அப்ப ஆம்ப்ளிடியூட் வீச்ச கூட்டி கொடுக்கிறது தான் ஆம்பிளிஃபயர். அப்ப ஆம்ப்ளிடியூட் கூட்ட வாரது அம்பிளிஃபயர். ஆம்ப்ளிடியூட் ஆம்பிளிஃபயர் அழகான முறையில பேர் வச்சிருக்கிறான். அதன் ஆம்பிளிஃபயர் சவுண்டத்தை ஒரே அளவில் பேணுவதென்று இல்லை.
நாங்க ஆம்பிளிஃபயர்லயே சவுண்ட் இருக்கு, கூட்ட 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 உருக்கே கேட்கிற அளவுக்கு சவுண்ட கூட்ட. என்னன்னா அனுப்பின வீச்சை விட அந்த வீச்சிட அளவை அதிகரிக்கிறது தான் என்ன சொல்லியாரு. அப்ப ஆன்சர் வீச்சை கூட்டி கொடுக்கிறது தானே சரியா. வீச்சின மறுபேறு தானே பிள்ளைகள். வீச்சிட மறுபேர் வீச்சின ஆங்கிலம் தானே பிள்ளைகள். அம்பிளிட்யூட் சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வீச்சுக்கு ஆங்கிலம் என்ன சொல்லுங்களேன் பாப்போம். வீச்சுக்கு ஆங்கிலம் என்ன சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்ச வீச்சினுடைய ஆங்கில பதம் என்ன? சரி பாருங்க, வீச்சினுடைய ஆங்கில பதம் என்ன? ஆம்பிளிட்யூட். அப்ப ஆம்பிளிட்யூட கூட்டுறவர் யாரு? ஆம்பிளிஃபயர். அப்ப நோய்மை பிரச்சனையை தீர்க்கிறது யாரு? ஆம்பிளிஃபயர். அப்ப நோய்மைங்கிறது என்ன? வீச்ச குறைக்கிறது. நோட்ஸ் என்ன சொல்லிட்டு பாருங்க. வீச்ச குறைக்கிறது. நோட்ஸ் என்ன சொல்லிட்டு பாருங்க. ஆம்பிளிஃபயர்ல வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. அந்த வால்யூம் கண்ட்ரோலை கூட்டி குறைக்கலாம். அதன்படி வீச்சு அது கூட்டும், அதன்படி வீச்ச குறைக்கும். அதுக்கு ஒரு அளவான வீச்சுல சத்தம் கிடைச்சா காணும். அந்த சத்தத்தை வந்த சவுண்டை விட கூட்டையிலும் குறைக்கீங்க. இப்போ உங்களோட நோட்ஸ்ல அவங்க சொல்றாங்க, ஊடகத்திற்கு ஊடாக செல்லும் போது அதன் சமிஜை சக்தியினை குறைக்கின்றது. நம்ம ஆம்பிளிட்யூடுக்கு என்ன நோட் சொல்லிங்க சொல்லுங்க பாப்போம். நாங்க ஆம்பிளிட்யூடுக்கு என்ன நோட் சொல்லிங்க? ஒரு பவர் ஆஃப் வேவ் சொன்னியா சொல்லலையா? பவர் ஆஃப் வேவ் சொன்னியா சொல்லலையா? அலையினுடைய சக்தி என்று சொன்னியா சொல்லலையா? ஒரு அலையினுடைய சக்தி என்று நான் சொன்னா சொல்லலையா? அலையினுடைய சக்தி தான் வீச்சு. அப்ப சக்தியினை குறைக்கின்றது. இதன் போது அந்த சமிஜையின் வீச்சில் ஏற்படும் மாற்றம், அந்த மாற்றம் என்பது கூறுறதா குறைகிறதா? இதை நாங்க இடையூறுகள் என்ற பெயர்ல படிக்கிறோம். இந்த மாற்றம் நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், கூறுறதா குறைகிறதா? அந்த நோட்ஸ்ல இருக்கிற மாற்றம் என்கிறது, வீச்சில் ஏற்படும் மாற்றம் என்கிறது குறைகிறது சொல்றாரா கூறுறது சொல்றாரா? நாங்க இதை பிரதிகூலத்துக்கு படிச்சுக்கிறோம். குறைகிறது சொல்றாரு. வெரி குட். இதற்காகவே வலுவேற்றி எனும் உபகரணம் இன்றைக்கு எனும் உபகரணம் பயன்படுகின்றது. அப்ப வெரி சிம்பிளா சொல்லுங்க, வீச்சிட சக்தி குறைகிறது ஒடுக்கல். செஞ்சா வீச்சிட சக்தி குறைகிறது ஒடுக்கல். அலையிட உயரம் குறைகிறது ஒடுக்கல். விளங்கிட்டா? சிம்பிளா அலையினுடைய உயரத்தில் ஏற்படும் மாற்றம், அலையினுடைய சக்தியில் ஏற்படும் மாற்றம் ஒடுக்கல். அந்த மாற்றம் என்பது குறைதல். அண்டர்லைன் பண்ணுங்க. சமிஜையில் ஏற்படும் மாற்றம், சமிஜையில் வீச்சில் ஏற்படும் மாற்றம். இதெல்லாம் எப்படி கேள்விக்கு வரும்? இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே போட்டு போட்டு பின்வருவனவற்றுள் அதாவது இந்த பாயிண்ட்ஸை போட்டு போட்டு இந்த பாயிண்ட்ஸுக்குரிய தரவு தொடர்பாடல் பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறு யாதுவாக இருக்கும். அந்த 5 இடையூறையும் போடலாம். அந்த 5 இடையூறையும் போடலாம். அல்லது இது என்னன்னு கூட நாம் தான் கேட்கலாம். இப்படி மாறி மாறி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. சத்தம் அல்லது இறைச்சல். இந்த சத்தம் இறைச்சலை நீங்க இன்னொரு இடத்தை சமைச்சிருப்பீங்க பிள்ளைகள். ஒரு ரேடியோ ஸ்டேஷனை நாங்க பிடிக்கிற நேரம் சக்தி வேலைக அதே மெகா ஹெர்ட்ஸ்ல பக்கத்துல இருக்கிற ஆட்களும் அதுக்குள்ள சேர்ந்து பேக்ரவுண்ட் ஒரு ஸ்டேஷன், ஃபோர்கிரவுண்ட்ல ஒரு ஸ்டேஷன் வந்து போயிருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்டேஷன் அதுக்குள்ள வேலை இருக்கு. நாங்க அழகா உணர்ந்திருப்போம். இன்னுக்கும் ஒரு பாட்டு போகும், முன்னுக்கு ஒரு நியூஸ் ஒன்று போகும். பார்த்திருக்கீங்களா? அப்ப சக்திகாராக்கள், சூரியன்காராக்கள் ஏன் தள்ளி தள்ளி தங்களுடைய எஃப்எம் அலைவரிசையில வச்சிருக்கிறாங்க? இவருக்கு வந்து 102.6 102.6 அவர் ஒரு 100 அல்லது 104 அப்படி வச்சிருப்பாங்க. 102.100.2 100.6 வச்சிருப்பாங்க. ஏன் இவங்க பக்கத்துல வைக்கல? பக்கத்துல வச்சா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. ஒரு சமிஜை இன்னொரு சமிஜையோட, ஒரு வானொலி அலை இன்னொரு வானொலி அலையோட கலக்குற நேரம் குறித்த வானொலி அலையில மீனிங் இல்லாம போயிடும். சத்திர பாட்டை கேட்கிறியா, பின்னுக்கு போற நியூஸை கேட்கிறியா, கடைசியில ரீமிக்ஸ் என்ற பேர்ல ஒண்ணுமே கேட்கலாம் ஆயிடும். அப்போ ஒரு சமிஜையில இறைச்சல் எப்போ வரும்?
ஒரு சமிஜையில இரைச்சல் எப்ப வரும்? ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சமிஜையில இரைச்சல் எப்ப வரும்? இன்னொரு சமிஜை அதோட ஒன்றரை கலக்கிற நேரம். வெரி குட். ஜாயின் ஆகுற நேரம். யார் ஜாயின் ஆகுற? இன்னொரு சமிஜை ஜாயின் ஆகுற நேரம். குறித்த சமிஜையில ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகளுக்கு பேர் தான் சமிஜையினுடைய இரைச்சல். ஒரு சமிஜை பயணிக்கும் போது மாத்திக்கோங்க, பயணிக்கும் போது அச்சமிஜையுடன் பிற தேவையற்ற சமிஜைகள் இணைந்து, அண்டர்லைன், பிற தேவையற்ற சமிஜைகள் இணைந்து, அண்டர்லைன், பிற தேவையற்ற சமிஜைகள் இணைந்து அக்குறித்த சமிஜையில் தெளிவின்மையை அண்டர்லைன் இணைந்து குறித்த சமிஜையில் எடுப்பது கொடுங்க. குறித்த சமிஜையில் எடுப்பது பிள்ளைகள் தெளிவின்மையை, அண்டர்லைன், தெளிவின்மையை ஏற்படுத்த இதன்போது சமிஜை பெறப்பட்டாலும் எந்த விளக்கத்தையும் முன்னிலைப்படுத்தாது. சமிஜை கிடைக்கும், இல்லண்டில்ல, ஆனா அந்த சமிஜையில எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. விளங்கிட்டா தரவு பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகள். விளங்கிட்டா பிள்ளைகள், தரவு பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகள். கிளியரா? தரவு பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகள் கிளியரா உங்களுக்கு? தரவு பரிமாற்றத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகள். அடுத்தது ட்ரோவிங் விஷயத்துக்கு வர போறோம். கிளாஸ் பத்திய ஃபீட்பேக் தாங்க பிள்ளைகள். ஓகேயா? நாடு இருக்கிற நிலையில நாங்க இப்படித்தான் படிக்கிற வழியே இல்லை, படிக்கலன்னா சிலபஸ் ரீரும், அதனால சிக்கல் ஆகிடும். அப்ப எனக்கும் உண்மைக்கு 22 வச்ச ஆன்லைன்ல செய்ய விருப்பம் இல்லைத்தான், ஒன்றுமே செய்யலாம், எல்லாரும் செய்யறாங்க. சப்ஜெக்ட் அவங்களுக்கு நீங்க பெட்டப்பாவிங்க ஒரே காரணத்துக்காக தான் செய்யறோம். என்னால இயன்றவரை 685 டிலீட் பண்ண போறேன்னா 685 போகிறாரு. 685 கிளாஸ் விட்டு வெளியே போறா. 685 கிளாஸ் விட்டு வெளியே நடத்துறாரு. 685 போன கிளாஸ் சொல்லியாச்சு. குரூப்ல இந்த போயிட்டா யாராவது ஸ்கிரீன்ல தேவையில்லாம ட்ரோயிங் பண்ணால் வெளியில போவாங்க போட்டு. ரைட், ஆரம்பியாச்சு. இப்ப இந்த இதுல ரைட், ஸ்பீட குறைக்கிறேன். ஓகே, 00055 ஸ்பீடா. வேற பிள்ளைகள் சொல்லுங்க, ஸ்பீடா இல்ல கணக்கா செய்யறது? சொல்லுங்க பிள்ளைகள். மற்ற பிள்ளைகள் சொல்லுங்க, ஸ்பீடா போறேன்னா இல்ல ஓகேயா கணக்கு தானா? அளவாத்தான் இருக்கான். அப்ப எனக்கு 555 மட்டும்தான் ஸ்பீட் என்று சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாரும் கணக்காத்தான் இருக்குன்னு சொல்றாங்க. 0055 எங்கன்னு சொல்லுங்க. அப்போ நிச்சயமா எந்த ஆளா இருக்க மாட்டேங்குது. எந்த ஆளா இந்த ஸ்பீடுக்கு பழகிப்பேன். இன்னொரு ஆள் கொஞ்சம் ஸ்பீட் தானா, சிலர் பரவாயில்லையா. 0055 இந்த பிளேஸ் 00055. சரி, நான் குறைக்கிறேன், பிரச்சனை இல்லை, குறைக்கிறேன். 00555. ஓ, 55 இடம் எங்க? 55 இடம் 55 இடத்தை சொல்லுங்களேன். 55 இடம் எந்த ஸ்பீடுக்கு பழங்கிருப்பனே. ரைட், ஓகே, நான் குறைக்கிறேன். வேற ஃபீட்பேக் ஒரு ஆள் 98% ஓகே போட்டிருக்கிறாரு. அப்ப 2 வீதம் என்னையும் 290 ஒரு 5 நிமிஷம் உங்களை பேசுறேனே. 290 2% என்ன குறை. அடுத்தது ஒரு ஆள் சொல்லிக்கிறாரு, நடக்கிற ஆன்லைன் கிளாஸுக்குள்ள உங்களதான் சார் பெஸ்ட் என்று சொல்லிக்கிறாரு. என்ன ரீசன் அதுக்கு? நான் ரெக்கார்டிங் தரலையா? நடக்கிற ஆன்லைன் கிளாஸ்ல உங்களதான் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா என்ன ரீசன்? நான் ரெக்கார்டிங் தரலையா சொல்றீங்க?
ஹோம்ல இருக்கும்போது நெட்வொர்க் ஸ்லோ ஆகுறது பேண்ட்வித் சார். ஸ்லோவான பேண்ட்வித் தானே சார். வீட்டை வந்தா ரெக்கார்ட் தருவீங்களா? வீட்டை வர தவிர நான் ரெக்கார்டிங் போறேன், படிச்சு கொள்ளுங்க. ஏன் வீட்டையெல்லாம் வர போறீங்க? ரெக்கார்டிங் நான் போறேன் தானே, வகுப்புல படிச்சு கொள்ளுங்களேன். கரெக்டா இருக்கு சார், ஸ்பீட் இல்ல. ஓகே எல்லாம் ஓகே. வீடியோ இல்லை கிளியர். சார் ஐ எம் நியூ ஸ்டூடெண்ட் பட் யூ ஆர் ஓகே. கேமரா வித் வாட்ச் சிஸ்டம் இல்ல, நான் யூஸ்பில நான் எடுத்து வைக்கல. அது இந்த கிளவுட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் இந்த மெஷின் இப்ப எடுக்கல, கிளவுட்ல இருந்து நான் டவுன்லோட் தான் பண்ணலாம். அது கஷ்டம். ஓகே சரி, தேங்க்யூ. ஃபீட்பேக் நல்லா எல்லாரையும் ஒரே ஒரு குறை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. ஸ்பீட் ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்பீட் பார்த்து குறைங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே பாசிட்டிவான ஃபீட்பேக் பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த ஃபீட்பேக் அண்ட் என் கிளாஸ் இன்னும் நல்லா செய்யறதுக்கு தூண்டும். ஓகே, நான் சவுண்டை கொஞ்சம் குறைக்கிறேன், சரியா? ஓகே, எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும் எதிர்பார்க்கறது தான் நான். இந்த வீட்டுல ரூம் வசதிகள் கூடுதலாக இருக்குமெண்டா இதை விட ஒரு ஸ்டூடியோ வந்து சூப்பர்பா செஞ்சு உங்களுக்கு கிளாஸ் ஆன்லைன்ல செய்வேன். ஆனா இருக்கிறதுக்குள்ள மேக்சிமம் இயன்றவரை ரூமை செட் பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு ரூம் வசதிகள் குறைவு, அதனால இருக்கிற ரூமை தான் மேக்சிமம் நான் செட் பண்ணி இருக்கிறேன். ஓகே, பாப்போம் கிளியரான லைட் செட் செய்யற வேலை ஒன்று இருக்கு. ஆனா நாடு போற போக்க பார்த்தா இந்த நாளையிலையும் நாங்க கிளாஸ் தொடங்க இயலா போலாம் இருக்கு. நாங்க இயன்றவரை எங்களோட நோட்ஸ் பகுதிகளை நாங்க இப்படியே முடிச்சிருவோமா? நோட்ஸ் பகுதி இப்படியோ முடிச்சிருவோம் சும்மா இருக்காமலுக்கு, சரியா? மெட்ச் பகுதிகளை மட்டும் நேர்ல செய்வோம். அப்ப நான் அதுல 6வது பாடத்தை நம்பி இருக்கிற வெளிப்பிள்ளைகள், அப்ப இல்லைங்க ஐபிஎஸ் கால்குலேஷன் செய்ய மாட்டீங்களா சார் எங்களுக்கு அது கேள்வி ஒன்று வரும் எனக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நான் வழிகளிற்கு உதவி செய்வேன். நம்பினார் கைவிடப்படா என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்வோம். இப்ப நாங்க எங்களுடைய அடுத்த பகுதிக்கு செல்வோம். நான் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன். அடுத்த பகுதி வந்து வாசிக்க போறோம். ஓகே, அடுத்தது ரோவிங்கோட சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் கொஞ்சம் அழகா விளங்கி கொள்ளணும். ரோவிங்கோட சம்பந்தப்பட்டது, அதுக்கிடையில ஒரு ஹெடிங் ஒன்று இருக்குது, இடத்தியல் அப்படிங்கிற ஹெடிங். இந்த இடத்தியல் நீங்க கிரேட் 10 ஐசிடி ஆக்களா இருந்தா, இந்த இடத்தியல் நீங்க கிரேட் 10 ஐசிடி ஆக்களா இருந்தா, அப்படி யாராவது இருந்தா நீங்க நெட்வொர்க்ங்கிற பாடத்துல கிரேட் 10ல 2வது பாட அழகுல சில வலையமைப்பு இடத்தியல்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இடத்தியல்கள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தமிழ் விளங்குது தெரியா, இங்கிலீஷ்ல சொல்றேன். டொபாலஜி என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த டொபாலஜிஸ் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். மாடரேட் பண்ணுவதையும் டொபாலஜிஸ்கள் படிச்சிருப்பீங்க. அவ்வாறான டொபாலஜிகள் என்னென்னு சொல்லுங்க. டொபாலஜி தனியா பின்னுக்கு படிக்க போறோம் பிள்ளைகள். இவ்விடத்துல குறுக்கால எங்களோட சிலபஸுக்குள்ள ஒரு துண்டு வந்து மாட்டிக்கு கிடக்கு. அதனால நான் கொஞ்சம் டொபாலஜி தான் என்னன்னு பேசியே ஆகணும். இல்லாட்டி இந்த தலைப்பு தூக்கி போடணும், டொபாலஜில செக்ஷனுக்குள்ள தூக்கி போடணும். அப்ப அது சிக்கல். நான் இவ்விடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். படிச்சாக்கள் சொல்லுவோம். எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. பஸ் டொபாலஜி, ஸ்டார் டொபாலஜி, ரிங் டொபாலஜி, மெஸ் டொபாலஜி, வெரி குட். கிரேட் 10 ஆக்கள், கிரேட் 10 ஐசிடி ஆக்கள். இவங்க சொல்லுங்க, இருக்கிறதுக்குள்ள ஆகவும் எளிமையான மிகவும் சிம்பிளான இடத்தியல் என்ன? இருக்கிறதுக்குள்ள மிகவும் எளிமையான சிம்பிளான இடத்தியல் என்ன? இல்ல பஸ் டொபாலஜி தான் இருக்கிற எல்லாத்துக்கையும் எளிமையான இடத்தியல். மத்தாக்கள் கவலைப்படவான இந்த வேறு கோயில் ஐசிடி ஆக்களுக்கு கேள்வி கேட்டுக்கூட உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் என்று யோசிக்க வேணாம். இடத்தியல் என்றா பெண்ணுக்கு தனி தலை குறித்து இவ்விடத்த இடத்தியல் என்றா என்னங்கிற ஒரு கன்செப்ட் நான் சொல்ல போறேன். இப்ப நாங்க நெட்வொர்க் ஏன் பேர் வச்சோம்? குறைந்தது 2 கருவிகள் ஒன்றோடொன்று இணைந்தா அதுக்கு பேர் நெட்வொர்க். இணைஞ்சு ஒரு சும்மா இருப்பாங்களா? இல்லையே. இதுல இருந்து தரவுகளை இங்களை இருக்க அனுப்பிக்கும், இங்கால இருந்து தரவுகளை இங்களை இருக்க அனுப்பிக்கும் நிலையில பரிமாற்றம் செய்வாங்க. இந்த பரிமாற்றம் செய்வதற்காக வேண்டி அவங்க இணைவாங்க. ரைட்? இப்படி அவங்க இணைகின்ற போது உருவாகிறது யாரு? நெட்வொர்க்.
இந்த இணைப்பை எப்படி ஏற்படுத்துறது, இந்த இணைப்பை எப்படி செய்த, அப்ப இந்த இணைப்பை எப்படி நாங்க கனெக்ட் பண்றது, வலையமைப்புல கணினிகளை ஒன்றோடொன்றும் எவ்வாறு தொடுக்கப்படுகிறது, எவ்வாறு கனெக்ட் பண்ணப்படுகிறது, கனெக்ட் பண்ற விதத்துக்கு பேரான பிள்ளைகள் டோபாலஜி, இடத்தியல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய இந்த கணினிய 100 மீட்டர் தூரத்துல இருக்கிற இன்னொரு கணினியோட RJ45 பின்னை தொடுத்து இந்த கணினியோட இந்த கணினிய ட்விஸ்டட் பேர் கேபிள்ல கனெக்ட் பண்ணலாமா இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. நேரடியாக இந்த 2 கணினியையும் ட்விஸ்டட் பேர் கேபிள்ல RJ45 பின்ன எங்களோட NIC கார்டோட கனெக்ட் பண்ணி, எங்கேயும் NIC கார்டோட கனெக்ட் பண்ணி 2 பேரையும் ஒன்றா தொடுக்கலாமா? தொடுக்கல, தொடுத்திருக்கிறேன். இந்த இணைப்புல 2 நபர்கள் தான் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு பேரு பாயிண்ட் டு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஒரு ஆள், இந்த பாயிண்ட்ல ஒரு ஆள். இதுக்கு பேரு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஆனா ஒரு இடத்துல 3-4 பேர் இருந்து ஒன்றோட ஒன்று கனெக்டட் ஆகுவாங்களாக இருந்தால் இவ்விடத்துல ஏற்படுத்தப்பட்ட கனெக்ஷனுக்கு பேரு மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். அப்ப இவ்விடத்துல ஒரு இணைவு அல்ல, பல இணைவுகள், அவடத்துல பல கருவிகள் பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த இடத்துல தொடுக்கப்படுற இந்த இணைப்பு மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். இப்ப 2 கருவிகள் மாத்திரம்தான் ஒரு கேபிளால கொடுக்கலாம். ஒரு டிவைஸ், சுவிட்ச், ஹப் போன்ற பின்னுக்கு படிக்க போறோம். இவைகளை வச்சு பல கருவிகளை ஒரே நேரத்துல தொடுக்கலாம். அப்ப ஒரு கணினிய இன்னொரு கணினியோட எப்படி தொடுக்கிற? How to connect computers with other. How to connect, எப்படி கனெக்ட் பண்ற? The method, கனெக்ட் பண்ற மெத்தட், இது பேர் தான் டோபாலஜி. ரைட், இப்போ நோட்ஸ் பாருங்க. எளிய இடத்தியல், சிம்பிள் டோபாலஜி, அல்லது இடத்திற்கு இட இணைவு. இடத்திற்கு இட இணைவு, பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். அந்த இடம் இந்த இடத்தோட இணைவது. இதுல மேக்சிமம் எத்தனை கருவிகள்? மேக்சிமம் எத்துணை கரணிகள்? 2 மாத்திரம். நோட்ஸ் பாருங்க. 2 வலையமைப்பு கருவிகள், அக்கே நான் போட்டிருக்கேன், அல்லது 2 வலையமைப்பு கருவிகள் அல்லது சாதனங்கள், such as computers இருக்கலாம், switches இருக்கலாம், ஆடிவர் பின்னுக்கு படிப்போம், routers இருக்கலாம், routers நம்ம எழுதிருக்கீங்க, சர்வர்ஸ் இருக்கலாம், பின்னுக்கு படிப்போம். இந்த கருவிகள் தனி ஒரு வடத்தினூடாக, அண்டர்லைன் பண்ணுங்க பிள்ளைகள், 2 வலையமைப்பு கருவிகள், அண்டர்லைன், அல்லது சாதனங்கள், அண்டர்லைன். 2 என்ற சொல் கட்டாயம் அண்டர்லைன். 2 வலையமைப்பு கருவிகள் அல்லது சாதனங்கள், 2 வலையமைப்பு கருவிகள் அல்லது சாதனங்கள் ஒரு தனி வடத்தினூடாக, வடம் என்றால் கேபிள், அண்டர்லைன், ஒரு தனி வடத்தினூடாக ஒன்றோடொன்று இணைக்கப்படுதலுக்கு பேரு இடத்திற்கு இட இணைப்பு அல்லது எளிய இடத்தியல் எனப்படும். அப்ப எளிய இடத்தியலில் எத்துணை கருவிகள் மேக்சிமம்? ஆன்சர் பண்ணுங்க. எளிய இடத்தியலில் எத்துணை கருவிகள் மேக்சிமம்? 2 கருவியை கொடுக்க எத்துணை வடம், எத்துணை கேபிள்ஸ்? 1. அப்போ ஒரு கரணி கேபிள்ல இன்னொரு கரணியோட கனெக்ட் ஆகி, சோ இது பாயிண்ட். இதோட எங்களோட இடத்தியல் செக்ஷன் நிறைவுக்கு வருது. அடுத்து மிக முக்கியமானது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வடிவா கவனிச்சுக்கோங்க, நல்லா ஸ்லோவா செய்யற வடிவா கவனிச்சுக்கோங்க, அழகா விளங்கிட்டு டயக்ராம் செக்ஷனை பார்ப்போம். சரியா? கீறுறதுதான் நான் கீறி காட்டுவோம், தேவைண்டா விளங்கப்படுத்தி விடுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க வடிவம். சரியா? அப்படியே ரைட். நாம இதுவரையில 2 விதமான சமிகைகளை லேர்ன் பண்ணிருக்கிறோம். அந்த 2 சமிகைகளும் என்ன? நாங்க இதுவரையில 2 விதமான சமிகைகளை லேர்ன் பண்ணிருக்கிறோம். அந்த 2 சமிகைகளும் என்ன? ஆன்சர் மீ. நாங்க 2 விதமான சமிகைகளை லேர்ன் பண்ணிக்கிறோம். ரைட், ஒன்று எனக்கு வந்திருக்கு. போர்டு எகைன் கிளியர் இல்லாம இருக்கா பிள்ளை?
Board okay தானே? Board okay? Here about. Okay, right. Right. இப்ப இதுல நான் பார்க்கிறேன், நான் கொஞ்சம் பார்ப்பேன். இப்ப இதுல 2 விதமான சமிஜையை நாங்கள் லேர்ன் பண்ணினோம். முதலாவது சமிஜை ஆரம்பத்துல லேர்ன் பண்ணினது அனலாக் என்ற சமிஜை. அனலாக் என்ற சமிஜை விளங்குதான் எழுதுறது. அனலாக் என்ற சமிஜை. இரண்டாவது டிஜிட்டல் என்ற எண்ணியல் சமிஜை. டிஜிட்டல் என்ற எண்ணியல் சமிஜை. இந்த 2 சமிஜைகளும் ஒரு ஊடகத்துக்குள்ளால பயணம் செஞ்சு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அடையும். அது டிஜிட்டல் சமிஜையும் அந்த ஊடகத்தினூடாக பயணம் செய்யலாம். ஒரு எண்ணியல் ஒரு ஒப்புமை சமிஜையும் அந்த ஊடகத்தினூடாக பயணம் செய்யலாம். ஆகவே குறித்த ஊடகம் ஒரு அலையை பயன்படுத்தும். அதுக்கு பேர் ஊடக அலை என்று சொல்லுவாங்க. அது சூழல்ல இயல்பாக கிடைக்கக்கூடிய அலை. வளிமண்டலத்தில் சுயாதீனமாக காணக்கூடிய ஒரு அலை, ஒரு சமிஜை. அதற்கு பெயர் காவி சமிஜை. அதுக்கு பெயர் காவி சமிஜை. அப்படின்னா கேரியர் சிக்னல். கேரியர் சிக்னல். கேரியர் என்றா கொண்டு போறவர். சமிஜையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது யாரு? ஊடகம். அப்ப அந்த ஊடகம் பயன்படுத்துற அலைய ஊடக அலை, காவி சமிஜை, வளிமண்டலத்தில் சுயாதீனமாக காணக்கூடிய காற்று அலை. வேற இல்லை, வளிமண்டலத்தில் சுயாதீனமாக காணக்கூடிய மின்காந்த அலைகளுக்கு பெயர் தான் இந்த காவி சமிஜை, கேரியர் சிக்னல். அப்ப சும்மா இருக்கிற ஊடகம் அந்த தொங்கல்ல இருந்து அனலாக் சமிஜை கொண்டு வர போகுதுண்டா, அந்த ஊடகத்துக்குள்ள அந்த ஊடகம் பயன்படுத்த ஒரு சமிஜை ஒன்று இருக்கும். அது சூழல்ல இயல்பாக காணப்படக்கூடிய காவி சமிஜை. அந்த காவி சமிஜை அந்த தொங்கல் இருந்து வார ஒரு அனலாக் சமிஜைய அப்படியோ கௌவிட்டு வந்து உரிய இடத்துல நிற்பான், உரிய இடத்துக்கு கொண்டு அனுப்பி வைக்கும். அதனால அதுக்கு பேரு கௌவி என்று சொல்லி காவி போறது, காவி கொண்டு போறது அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க காவி சமிஜை. காவி சமிஜை என்பது சூழல்ல வளிமண்டலத்துல இயல்பாக சுயாதீனமாக காணப்படக்கூடிய அலைகள். இந்த அலைகளை, இந்த சமிஜைகளை ஊடகங்கள் பயன்படுத்தும். அப்படி என்றால் ஒரு ஊடகத்துக்குள்ள போவதற்காக வருகின்ற அனலாக் சமிஜையாக இருந்தாலும் சரி, ஒரு ஊடகத்துக்குள்ள அங்கே செல்வதற்காக வருகின்ற ஒரு டிஜிட்டல் சமிஜையாக இருந்தாலும் சரி, அந்த 2 சமிஜையும் இந்த கேரியர் சிக்னலை சந்திக்கணுமா சந்திக்க கூடாதா? ஆன்சர் பண்ணுங்க. இந்த 2 பேரும் கேரியர் சிக்னலை சந்திக்கணுமா சந்திக்க கூடாதா? ஆன்சர் பண்ணுங்க. சந்தித்தே ஆகணும், சந்தித்தே ஆகணும். சந்திக்காட்டி போக இயலாது. அப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, அனலாக் சிக்னலுக்கு தமிழ் மீனிங் என்ன சார் என்று கேட்டுக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க டியூட இன்னும் படிக்கல சொல்லி நீங்க சொல்லுங்க பிள்ளைகள். அனலாக் சமிஜையினுடைய தமிழ் மீனிங் என்ன? அனலாக் சமிஜையினுடைய தமிழ் மீனிங் என்ன? நீங்க சொல்லுங்க பிள்ளைகள். ஒப்புமை சமிஜை கேட்டுக்கொள்ளுங்க. சகலதும் டியூடில் இருக்கு, வடிவ படிங்க டியூட. ரைட். இப்ப என்னுடைய வீணா நல்லா கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறேன். அப்ப நான் காவி சமிஜை. நல்லா கேட்டுக்கோங்க. காவி சமிஜை. நான் இருக்கிறேன்னா காவி சமிஜை. என்ன நோக்கி ஒரு ஒப்புமை சமிஜை வருது அல்லது ஒரு எண்ணியல் சமிஜை வருது. அந்த சமிஜைய கௌவிட்டு போய் எங்க போய் விடணுமோ அங்க போய் விடுறது என்ற வேலை.
ஒப்புமை ஒத்திசை சமிஜைன்னு சொல்லுவாங்க. வேற மீனிங் ஒப்புமை சமிஜை அல்லது ஒத்திசை சமிஜைன்னு சொல்லுவாங்க. இரண்டு தான் எனக்கு தெரியும். மற்ற வேற மீன் எனக்கு சொல்லிட்டாங்க. நான் பாக்குறேன் டிக்ஷனரியில. எனக்கு ரெண்டு தான் தெரியும். ஒப்புமை சமிஜை அல்லது ஒத்திசை சமிஜை. சரி. இலக்க முறைங்கிறது இதுக்கு பிள்ளை எண்ணியல் சமிஜை, இலக்க முறை சமிஜை. டிஜிட்டலுக்கு தான் இலக்க முறை சமிஜை. ஒப்புமை அல்லது ஒத்திசை இரண்டு தான் பரீட்சையில பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு பேக்கெட்டுக்கு இங்கிலீஷ் பதம் இருக்கும். இப்ப நான் யாருன்னு சொன்னேன்? காவி சமிஜை. என்ன நோக்கி? நான் தான் காவியா, நான் தான் காவி சமிஜை. இதான் இந்த ஊடகமா? இதான் இந்த ஊடகம். இந்த ஊடகத்தை நோக்கி ஒரு ஒப்புமை சமிஜை வருது ஊடகத்துக்குள்ளார. இப்ப இந்த ஒப்புமை சமிஜை நான் இந்த ஊடகத்துக்குள்ளால, அதாவது எந்த சமிஜையோட இவர சமிஜையை மீட் பண்ண வச்சு நான் வியூவை கொண்டு போய் இங்க தள்ளி விடணும். இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு. வார சமிஜைக்கு 3 இயல்புகள் இருக்கும். ஒன்று மீடிரன் என்ற ஃப்ரீக்வன்சி இருக்கும். இரண்டாவது அந்த சமிஜைக்கு வீச்சு என்ற ஆம்பிளிடியூட் இருக்கும். மூணாவது அந்த சமிஜைக்கு கட்டம் என்ற பேஸ் இருக்கும். அலைநிலம் இவரது கணக்கில் ஒரு சமிஜை முக்கியமான 3 இயல்புகள்: மீடிரன், அதிர்வெண், ஆம்பிளிடியூட், வீச்சு, அடுத்தது கட்டம். யாருக்கு இருக்கும்? என்ன நோக்கி வந்த அனலாக் சமிஜைக்கு இருக்கும். இருக்குதானே? நான் இருக்கிற ஊடகம் பயன்படுத்துகின்ற சூழல் இருக்கக்கூடிய காதி சமிஜையும் இந்த மாதிரி வடிவத்தில் அமைந்த சமிஜை தான். அப்ப இது அனலாக் வடிவமா டிஜிட்டல் வடிவமா? காதி சமிஜை இந்த ஒரு ஷேப்ல அப்படியே இருக்கும். அப்ப இது அனலாக் வடிவமா டிஜிட்டல் வடிவமா? அனலாக் வடிவமா டிஜிட்டல் வடிவமா? அனலாக் வடிவம். அனலாக் வடிவம். அப்ப இந்த சமிஜைக்கும் எம் ஏ இருக்கும், எஃப் இருக்கும், பி இருக்கும். எந்த கேள்வி என்ன நோக்கி வந்த அனலாக் சமிஜையிட மீடிரன் என்னை விட கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைய இருக்கலாம். Are you agree? நான் காவி சமிஜை, இந்த வடிவம் அனலாக் வடிவம், அதுல மாற்றம் இல்லை. என்ன நோக்கி ஒரு அனலாக் சமிஜை வருகிறது. அந்த சமிஜைக்கு மீடிரன் இருக்கும், ஹெர்ட்ஸ் அளக்கப்படும். அந்த சமிஜைக்கு வீச்சு இருக்கும், அந்த சமிஜைக்கு கட்டம் இருக்கும், முதலாவது கிளாஸ். அதே 3 பண்புகள் எனக்கும் இருக்கு. நான் காவி சமிஜை. இப்ப என்ன நோக்கி வந்த அனலாக் சமிஜையில மீடிரன் எந்த மீடிரனை விட கூட இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம். Are you agree? Yes. வந்த சமிஜையில வீச்சு எந்த வீச்சை விட கூட இருக்கலாம் அல்லது குறை இருக்கலாம். Do you agree? வந்த சமிஜையில கட்டம் எனக்கிட்ட இருக்கிற சமிஜையில கட்ட நிலையிலும் பார்க்க வேறுபட்டு இருக்கலாம். Do you agree? Yes. இப்ப சொல்லுங்க, நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? எந்த உதாரணத்துல நான் யாரு? இந்த உதாரணத்துல நான் யாரு? காவி சமிஜை. என்ன நோக்கி வந்தது யாரு? அனலாக் சமிஜை. முடிவு ஒன்றுதான். எனக்கு ஏற்ற மாதிரி என்ன நோக்கி வந்தவரை மாற்றணும், இல்லையா? வந்தவருக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும். கேட்டுக்கொள்ளுங்களா? ஒன்று எனக்கு ஏற்ற மாதிரி வந்தவரை மாற்றணும், இல்லையா அவருக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும். என்ன நடக்கும் இங்க? சும்மா சொல்லுங்க, வாட் வில் ஹேப்பன் இங்க? காவி சமிஜை வந்தாலுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா, வந்தால காவி சமிஜைக்கு ஏற்ற மாதிரி மாத்துமா? சும்மா கெஸ் பண்ணுங்க. வந்த ஆள காவி சமிஜைக்கு ஏற்ற மாதிரி மாத்துமா அல்லது அவர் மாறுவாரா? காவி மாறுவாரா அல்லது காவி மாத்துவாரா? சொல்லுங்க பாப்போம். காவி மாறுவாரா அல்லது காவி மாத்துவாரா? காவி மாத்துவாரு.
ரெண்டுல முடிவு ஒன்று மாறணும் இல்லையா மாற்றணும். இப்ப நான் ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது. ஒய்ஃப்ல ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும் இல்லையா எந்த ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி ஒய்ஃபை மாற்றணும். நீங்க எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவ மாறுவீங்களா, அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறுவீங்களா? அதாட்ட கேட்டேன். நீங்க எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரை மாத்துவீங்களா, அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். ரைட், நீங்க எப்படின்னு தெரியா, நீங்க என்ன செய்வீங்க எனக்கு தெரியா. நான் இப்போ காவி என்ன நோக்கி ஒரு ஆள் நம்பி வாராரு, வாரவரை நான் கோவிலுக்கு போய் சேர்க்கணும். வாராக தரத்துல நான் குறைவை ஏற்படுத்த முடியாது. வார மாதிரி தான் வருவாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி நான் தான் மாறணும். அப்படி இருந்தா காவி மாறுதா அல்லது காவி மாத்துதா? ஆன்சர் பண்ணுங்க. காவி மாறுதா அல்லது மாத்துதா? காவி மாறுதா அல்லது மாத்துதா? காவி மாறுது. அப்ப வந்த அனலாக் சமிக்கையோட ஃப்ரீக்வன்சி கூட இருக்கிற காவி சமிக்கையோட ஃப்ரீக்வன்சி குறையும்னா வந்ததுக்கு ஏற்ற மாதிரி காவி என்ன அதிர்வெண்ணை கூட்டும், அதிர்வெண்ணை மாற்றும். வந்த அனலாக்ட வீச்சு குறைய இருக்கிற காவிட வீச்சு கூடண்டா வந்த சமிச்சைக்கு ஏற்ற மாதிரி அதுல சக்தி அது குறைக்கும். இங்கு வாரால கௌரவப்படுத்துறதுதான் காவி சமிக்கையில வேலை. அப்ப ஒரு விஷயம் விளங்குது, வார சமிக்கை அனலாக் இருந்தாலும் சரி டிஜிட்டலாக இருந்தாலும் சரி அது காவி சமிக்கையோட கலக்கிற நேரம் 3 திரிவடயங்கள் நடக்குது. ஒன்று மீடிரன் மாறும், இரண்டாவது வீச்சு மாறும், மூணாவது கட்டம் மாறும். யார கட்டம் மாறும் யாருக்கு ஏத்த மாதிரி பார்ப்போம், யார மீடிரன் மாறும் யாருக்கு ஏத்த மாதிரி பார்ப்போம், யார வீச்சு மாறும் யாருக்கு ஏத்த மாதிரி பார்ப்போம், யார மாறும் யாருக்கு ஏத்த மாதிரி காவிதம் மாறும், காவிதம் மாறும். ரைட், இப்படியான ஒரு மாற்றத்துக்கு பேர் தான் பண்பேற்றம். அந்த பண்பேற்றம், மட்டிசைப்பு, குறிப்பேற்றம், மூணும் தமிழ். பண்பேற்றம், மட்டிசைப்பு, குறிப்பேற்றம், ஆங்கிலத்துல மொடியூலேஷன். அப்ப எத்தனை பண்பேற்றம் நடக்குது இங்கு? எத்துணை பண்பேற்றம் நடக்குது இங்கு சொல்லுங்க. எத்துணை பண்பேற்றம் நடக்குது? 3. மீடிரன் மாறுது, வீச்சு மாறுது, கட்டம் மாறுது, 3. அதே மாதிரி டிஜிட்டல் வந்தாலும் மாறுமா மாறாது? டிஜிட்டல் வந்தாலும் அந்த டிஜிட்டலுக்கு ஏத்த மாதிரி காவி தன்னை மாத்துமா இல்லையா? அப்ப அங்கேயும் 3. அத நாங்க AM, FM, PM என்று படிப்போம். டிஜிட்டல ASK, PSK, FSK என்று படிப்போம். இப்போதைக்கு வேணாம். அலைநீளம் இங்க பண்பாக இதுக்குள்ள கொண்டு வரப்பட மாட்டாது. முக்கியமான 3 பண்புகள் மாத்திரம்: மீடிரன், வீச்சு, கட்டம். இப்ப கொஞ்சம் நோட்ஸ் பாருங்க பிள்ளை. காவி சமிக்கை ஹெடிங் போட்டிருக்கு. சமிக்கை கூறுகளை பயன்படுத்தி இலக்க முறை தரவுகள் குறியிடப்படும் முறை. அது தலைப்பு, அது வேணா நமக்கு வேணா அது தேர்ச்சி. நம்ம விஷயத்துக்கு வருவோம். காவி சமிக்கைன்னா என்ன? காவி சமிக்கைன்னா என்ன அந்த விஷயத்துக்கு வருவோம். காவி சமிக்கை ஒப்புமை மற்றும் எண்ணியல் சமிக்கைகளை, ஒப்புமைனா அனலாக், ஒத்திசைனா அனலாக், எண்ணியல்னா டிஜிட்டல் சமிக்கைகளை ஊடுகடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஊடக அலைகள். அண்டர்லைன் ஊடக அலைகள், அண்டர்லைன் ஊடக அலைகள், அண்டர்லைன் ஊடக அலைகள் காவி சமிக்கை ஆகும். அண்டர்லைன் ஊடக அலைகள் காவி சமிக்கைகள் ஆகும். அண்டர்லைன் காவி சமிக்கைகள் ஆகும். இவ்வூடக அலைகளும் வீச்சம் பிராக்கெட்டுக்கு A, மேலுக்கு A போடுங்க, ஆம்ப்ளிட்யூட், அதிர்வெண் F போடுங்க, அதிர்வெண் F, மற்றும் கட்டம் பிராக்கெட்டுக்கு P போடுங்க, P. அப்ப AFP ஆகிய இயல்புகளை கொண்டிருக்கும். அப்ப 3 அண்டர்லைன் பண்ணுங்க. வீச்சம் அண்டர்லைன்,
அதிர்வெண் அண்டர்லைன், கட்டம் அண்டர்லைன் 3. இது வளிமண்டலத்தில் வளியில் சுயாதீனமாக காணப்படும் தொடர்ச்சியான அலையாகும். தொடர்ச்சியான அலை என்ற பாயிண்ட்ஸ் வர யாருக்கு? அனலாக் சமிக்ஞை. அப்ப இதுல வடிவம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல காணப்படும். இந்த மாதிரி ஒரு அமைப்புல அவரு காணப்படுவார். அண்டர்லைன் தொடர்ச்சியான அலை வடிவம் ஆகும். அப்ப பக்கத்துல இருக்கிற படத்துல உங்களுக்கு தந்திக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற படத்துல உங்களுக்கு தந்திக்கிறாங்க. இப்படியான அலை உண்டு. அப்ப ஒப்புமை வடிவத்துலதான் எங்களோட காவி இருப்பார். இப்ப அடுத்த பக்கம் எனக்கு பிறகு பார்த்தா உங்களுக்கு அதே பக்கம் இருக்கும். குறிப்பேற்ற நுட்பங்கள் அல்லது மட்டிசைப்பு நுட்பங்கள் அல்லது பண்பேற்ற நுட்பங்கள் படிக்க போறாங்க. அப்போ ஒரு சமிஜை தந்த பண்புகளை மாற்றி அந்த சமிஜை அந்த வடிவத்தில இருந்து வேறொரு வடிவத்திற்கு மாறினால் பண்பேற்றம் அடங்கியிருக்கு. பண்பேற்றம் எதன் வாயிலாக நடக்கும்? நீடிதன் வாயிலாக பண்பேற்றம் நடக்கும். ஆம்ப்ளிடியூட் என்ற வீச்சு வாயிலாக பண்பேற்றம் நடக்கும். கட்டம் என்ற நிலை வாயிலாக பண்பேற்றம் நடக்கும். அப்ப ஒரு சமிஜை கண்ட பண்புகளாகிய வீச்சம், கண்ட பண்புகளாகிய அதிர்வெண், தன்னுடைய பண்புகளாகிய கட்டம் ஆகிய 3 இயல்புகளை மாற்றி அமைப்புமாக இருந்தால் அதற்கு பெயர் பண்பேற்றம். நோட்ஸ். பண்பேற்றத்துக்கு 3 பெயர்: பண்பேற்றம், மட்டிசைப்பு, குறிப்பேற்றம். ஆங்கிலத்துல ஒரே ஒரு சொல் மாடுலேஷன். நோட்ஸ பாருங்க. ஒரு சமிஜையை அனுப்புவதற்காக அச்சமிஜையின் அடிப்படை இயல்புகளாகிய அதிர்வெண், வீச்சம், நிலை என்பவற்றை உயர் அதிர்வெண் சமிஜையுடன் இணைப்பதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்தி சமிஜையை அனுப்புவதற்காக பயன்படும் நுட்பத்துக்கு பெயர்தான் பண்பேற்றம். ஒரு சமிஜையை அனுப்புவதற்காக சமிஜை அனுப்புற நோக்கம் அச்சமிஜையின் அடிப்படை இயல்புகளாகிய அதிர்வெண், வீச்சு, நிலை என்பவற்றை உயர் அதிர்வெண் சமிஜையுடன் இணைப்பதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்தி சமிஜையை அனுப்புறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நுட்பத்துக்கு பேர் தான் பண்பேற்றம். ஒரு கேள்வி வந்து பாப்பேன். நிலையிட மறுபெயர் தான் கட்டம். நிலையிட கட்டம் பேஸ். நிலையிட கட்டம் பேஸ். நிலை, கட்டம், அவத்தை மறுபெயர் அவத்தை. அவத்தை 3க்கும் இங்கிலீஷ் சொல் பேஸ். பொதுவாக பயன்படுத்தப்படும் முறையானது துடிப்பு குறியீட்டு பண்பேற்றமாக அப்படின்னு எடுக்கிறாருன்னா பிள்ளைக்கு சொல்லித்தாரேன். பண்பேற்றத்துல நிறைய இருக்கு பிள்ளைகள். 3 3 6, 6 3 7 பண்பேற்றங்கள் இருக்கு. டிஜிட்டல் வரைக்கும் 4 எல்லாம் 11 விஷயங்கள் படிக்க போறோம். அதில் ஒன்றுதான் இந்த பிசிஎம். அப்ப பிசிஎம் தான் பொதுவான பண்பேற்ற முறை. அப்ப அண்டர்லைன் பொதுவாக பயன்படுத்தப்படும் முறையானது துடிப்பு குறியீட்டு பண்பேற்றமாக அப்படின்னு படிப்பீங்க இல்லையா? டோன்ட் வரி. பல்ஸ் கோட் மாடுலேஷன் இன்னும் படிப்பிக்கல. டோன்ட் வரி. இன்னும் படிப்பிக்கல. அண்டர்லைன் மட்டும் பண்ணி வைங்க. டோன்ட் வரி. ஒரு ஸ்டார் போட்டு வைங்க. வேற வேண்டிய இடத்துக்கு அது துடிப்பு குறியீட்டு பண்பேற்றம். இப்ப ஹெடிங் போடுறீங்க. குறிப்பேற்ற வகைகள், குறிப்பேற்ற நுட்ப வகைகள், பண்பேற்ற நுட்ப வகைகள், மட்டிசைப்பு நுட்ப வகைகள். ரைட். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஊடகம், நான் காவி சமிஜையை பயன்படுத்துவேன். என்ன நோக்கி அனலாக் சமிஜை வரும். அந்த அனலாக்கு இந்த 3 இருக்கும். எனக்கும் இந்த 3 இருக்கும். வந்தாலுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறுவோம். என்ன நோக்கி ஒரு டிஜிட்டல் சமிஜை வரும். அந்த டிஜிட்டலுக்கு இதெல்லாம் விதிக்க மாட்டான். என்னோட டிஜிட்டலுக்கு அதிர்வெண் இல்லை. அந்த டிஜிட்டல் சமிஜை எப்படி பண்றது? இப்படி சதுர அலைகள் 0 அடிப்படையாக கொண்டது. அவருக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கட்டம், என்னுடைய ஃப்ரீக்வன்சி, என்னுடைய வீச்சுக்களை நான் மாற்றுவேன். அப்படி என்றால் பண்பேற்ற வகைகள் 2, குறிப்பேற்ற வகைகள் 2. ஒன்று ஒத்திசை அல்லது ஒப்புமை குறிப்பேற்றம், அனலாக் மாடுலேஷன். 2வது இலக்க முறை அல்லது எண்ணியல் குறிப்பேற்றம், ஆங்கிலத்துல டிஜிட்டல் மாடுலேஷன். அனலாக் மாடுலேஷன் சொல்லுங்க பிள்ளைகள். காவியோட டிஜிட்டல் சேர்றதா, அனலாக் சேர்றதா?
அனலாக் மாடுலேஷன்டா காவி சமிதியோட டிஜிட்டல் சேர்றதா அனலாக் சேர்றதா அனலாக். டிஜிட்டல் மாடுலேஷன்டா இருக்கிற காவியோட எந்த சமிதி வாருது, இருக்கிற காவியோட எந்த சமிதி வாருது, டிஜிட்டல் சமிதி வாருது, டிஜிட்டல் குறிப்பேற்றம். கேள்வி வந்து பாப்பீங்க. நீங்க சொல்ற கருத்து சரி, ஒப்புமை அல்லது ஒப்புடின்னு சொல்றீங்க. அனலாக் சமிதி தொடர்ச்சியானது என்றதால நீங்க தொடரியல் சமிதின்னு சொல்றீங்க. ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம் 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 சரி ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இப்ப நாங்க படிக்க போறது என்ன? பண்பேற்றம். பண்பேற்றம் ஏன் நடக்கணும் கேட்டா ரிப்பீட் பண்றேன்னா ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கீங்க, ரிப்பீட் பண்றேன். பண்பேற்றம் ஏன் நடக்குது? பண்பேற்றம் ஏன் நடக்குது? மைக்கோன் பண்ண பேசுறீங்களா? பண்பேற்றம் ஏன் நடக்குது? ஊடகம், சூழல் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியில இயல்பாக இருக்கக்கூடிய ஊடகம் என்ற அலை காவி சமிதியை பயன்படுத்தும். காவி சமிதியை பார்க்கிறதுக்கு ஒரு ஒப்புமை சமிதி போல. அப்ப அதற்கு வீச்சு இருக்கும், அதற்கு அதிர்வெண் இருக்கும், அதற்கு கட்டம் இருக்கும். ஊடகம் இந்த அலையை பயன்படுத்தும். ஊடகம் இந்த சமிதியை பயன்படுத்தித்தான் வார சமிதியை தரவு பரிமாற்றம் செஞ்சு வைக்கும். வார சமிதி எப்படிப்பட்ட சமிதி? அனலாக் சமிதி வரலாம், டிஜிட்டல் சமிதி வரலாம். அனலாக் சமிதி வந்தாலும் அதற்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதற்கும் ஆம்ப்ளிடியூட் இருக்கும், அதற்கும் கட்டம் இருக்கும். இந்த மூன்று பண்புகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒன்றோ நான் மாறணும், அல்லது என்னுடைய இந்த மூணு பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும். எங்கிட இலக்கு வாராளை கௌரவிப்பதே. வாராளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க தான் மாறணும். இது கேர்ள்ஸுக்கு பொருந்தும். இப்ப பாய்ஸ் கிளப் பண்ணுவாடல, இது கேர்ள்ஸுக்கு பொருந்தும். நீங்க மாறணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி. ரைட்? நீங்க தான் மாறணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி. ரைட்? அப்ப நாங்க காவி, நாங்க மாறுவோம் எங்களை நோக்கி வருகின்ற அனலாக் அல்லது டிஜிட்டல். அப்படி வரக்குள்ள காவி மாற்றம் அடையுது. ஒரு சமிதி தன்னுடைய இயல்புகளை மாற்றம் செய்யறதுக்கு பேரு பண்பேற்றம். ஒரு சமிதி தன்னுடைய இயல்புகளை மாற்றி அமைப்பதற்கு பேரு பண்பேற்றம். இப்போ விளங்கிட்டா 0055, இப்போ விளங்கிட்டா 0055 என்ன நடக்குது? 0055 விளங்கிட்டா ரெக்கார்டிங் தாரன் எகைன் படிச்சு கொள்ளுங்க, கிளாஸ் முடிப்போம். 0055 விளங்கிட்டா இப்ப ரைட். அப்படின்னா இந்த சமிதியிட பண்புகள்ல இப்படி மாற்றங்கள் ஏற்படுறது பேரு பண்பேற்றம். இப்ப பண்பேற்றத்தின் வகைகள் 2. இருக்கிற காவியோட அனலாக் வரலாம், இருக்கிற காவி கிட்ட டிஜிட்டல் வரலாம். அப்ப வாரத்துக்கு ஏற்ற மாதிரி காவிட ஃப்ரீக்வன்சி மாறும், காவிட வீச்சு மாறும், காவிட கட்டம் மாறும். ஆகவே பண்பேற்ற வகைகள் 2. ஒன்று அனலாக் மாடுலேஷன், இன்னொன்று டிஜிட்டல் மாடுலேஷன். அனலாக் மாடுலேஷன், இன்னொன்று டிஜிட்டல் மாடுலேஷன். ஒன்றே ஒன்றை மட்டும் விளங்கப்படுத்தி அனுப்புறேன். எகைன் அடுத்த கிளாஸ் செய்வேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கொள்றேன். எகைன் அடுத்த கிளாஸ் செய்வேன், டோன்ட் வரி. இப்போ ஒன்றே ஒன்றை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறேன். ரைட்? இப்ப குறிப்பிட்ட வகைகள் 2. ஒன்று ஒப்புமை குறிப்பேற்றம், 2வது ஒத்திசை குறிப்பேற்றம். அலைவடிவத்துக்கு பேர் தான் ஒப்புமை சமிதி. அதனால அவங்க ஒப்புமையை தொடரியல் என்று சொல்றாங்க, தொடர்ச்சியான அலைவடிவம். அதுவும் சரி. அப்படின்னா எங்களோட குறிப்பேற்ற வகைகள் 2. ஒன்று ஒப்புமை குறிப்பேற்றம், இன்னொன்று இலக்க முறை அல்லது எண்ணியல் குறிப்பேற்றம். இதுவரையும் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிட்டா என்ன இங்கு நடக்குது, இதுக்குள்ள என்ன நடக்குது என்று விளங்கிட்டா பிள்ளைகள் சூழல்ல இயல்பாக இருக்கிற அலைக்கு பேர் என்ன? மைக்கோன் பண்ண பேசிட்டு போங்க. சூழல்ல இயல்பாக இருக்கிற அலைக்கு பேர் என்ன? மைக்கோன் பண்ற பேசுங்க. சூழல்ல இயல்பாக இருக்கிற அலைக்கு பேர் என்ன? இயல்பாக இருக்கிற அலைக்கு பேர் என்ன? அனலோகா. சூழல்ல இயல்பாக காணப்படுறது, சூழல்ல வழியில இயல்பாக காணப்படுகின்ற காற்று அலைக்கு பேரு இந்த சமிதியை தான் ஊடகம் பயன்படுத்தும்.
அப்ப ஊடகம் என்ன செய்யும்? இரண்டு விதமான சமிஜைகளை சந்திக்கும். முதலாவது சமிஜை ஒப்புமை சமிஜை, இன்னொரு சமிஜை எண்ணியல் சமிஜை. ஒரு ஊடக அலைங்கிற காவி சமிஜை என்ன வடிவம்? டிஜிட்டல் வடிவமா அனலாக் வடிவமா? அதுக்கு சொல்லுங்க. அப்ப அனலாக் வடிவம் அதுக்கு பிரதானமான 3 பண்புகள் இருக்கும். ஒன்று ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று ஆம்ப்ளிட்யூட், இன்னொன்று கட்டம். அப்ப இந்த 3 பண்புகளும் வார அந்த ஊடகத்தை நோக்கி இருக்கும். அது ஒப்புமை சமிக்கையாக இருந்தால் அப்ப அதுக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கிட்ட இருக்கிற ஆம்ப்ளிட்யூடுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கிட்ட இருக்கிற கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று காவி மாறணும், இல்லையா வந்த அனலாக் மாறணும். ஆனால் இங்கு யாரு மாறும்? காவி மாறும். எப்படி மாறும்? அது எத்தனை இயல்புகளுக்கு அமைவாக மாற்றமடையும்? அது 3 இயல்புகளுக்கு அமைவாக மாற்றமடையும். ஒன்று என்ன? வந்த வந்த மீடியனுக்கு ஏற்ற மாதிரி தண்ட மீடியனை மாற்றும். வந்த அனலாக் சமிதியில வீச்சுக்கு ஏற்ற மாதிரி தண்ட வீச்சை மாற்றும். வந்த அனலாக் சமிதியில கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கட்டத்தையும் மாற்றும். அப்ப இதுக்கெல்லாம் இத்தனை படம் வரும்? 3 படம் வரும். அந்த 3 படத்தையும் கீழ தெரியாட்டி பரவாயில்ல. ஆனா படத்தை பார்த்தா நீ சொல்லணும் சார் இங்க ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கு, நீ சொல்லணும் சார் இங்க பீச் மாறி இருக்கு, நீ சொல்லணும் சார் இங்க கட்டம் மாறி இருக்கு. அதுக்கு தேவையான ட்ரைனிங் உங்களுக்கு அடுத்த வகுப்புல நாங்க அடுத்த வகுப்புல புதன்கிழமை வகுப்புல படிக்க போறது ஒப்புமை சமிகை, காவியோட கலக்கிற நேரம், மீளன் எப்படி மாறும், ஈச்சி எப்படி மாறும், கட்டம் எப்படி மாறும். அதே மாதிரி நாங்க ஒப்புமை அனலாக் காவி சமிகையோட டிஜிட்டல் சமிகை கலக்கிற நேரம், டிஜிட்டலுக்கு ஃப்ரீக்வன்சி வீச்சு கட்டம் எல்லாம் டிஜிட்டல் இருக்கிற என்ன? டிஜிட்டல் இருக்கிற என்ன? 2 டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி எல்லாம் நல்ல ஆர்வம். டிஜிட்டல் கிட்ட இருக்கிற என்ன? டிஜிட்டல் சமிதி கிட்ட என்ன இருக்கு? அசலாமல் சைவரும் 1 சைவரும் 1 தான் டிஜிட்டல் இருக்கு. அப்ப சைவர் 1க்கு ஏற்ற மாதிரி காவிட மீடுகள் மாறும், சைவர் 1க்கு ஏற்ற மாதிரி காவிட வீச்சு மாறும், சைவர் 1க்கு ஏற்ற மாதிரி காவிட கட்டம் மாறும். அப்ப எல்லாம் மொத்தம் எத்தனை படங்கள் வரப்போகுது? இதுக்கு எல்லாம் மொத்தம் எத்தனை படங்கள் வரப்போகுது? எல்லாம் எத்தனை படம் வரப்போகுது? இதுக்கு எல்லாம் 3 மத்தது இதுல 3 எஸ் அதுல 3 மொத்தமாக 6 படங்கள் வரப்போகுது. இந்த 6 படங்களோட அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அடுத்தவங்களோட வகுப்புகள் இருந்தா போய் ஜாயின் ஆகுங்க, படிங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம். ரெக்கார்டிங் போற இப்பவே போற படிச்சுக்கோங்க. குட் நைட். சந்திப்போம்.